இயேசுக்கு கேட்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த வேதத்தில் நாம் ஏன் தியானிக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ಆಸೆಪಡುತ್ತೇನೆ. ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ಈಗ ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ವೇದ ಭಾಗವನ್ನು ಯಾಕೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ತಿಳಿಸುತ್ತೇವೆ. இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதியவர் பரிசுத்த ஆவியானவர். ಈ ಪರಿಶುದ್ಧ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆದಂತವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರು. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இதை தெளிவாக பவுல் விளக்குகிறார். 2 ತಿಮೋಥೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲನು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. தேவ ஆவியானவர் இந்த வசனங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் எதற்காக உபயோகப்படுகிறது என்றும் அங்கு போடப்பட்டிருக்கின்றது. ದೇವರ ಆತ್ಮನು ಈ ವಚನಗಳನ್ನು ನಮಗೆ ಬರೆದಿದ್ದಾನೆ. ಇದು ಯಾರಿಗೋಸ್ಕರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನೀವು ದಯವಿಟ್ಟು எடுத்தவங்க என்னோட கூட நீங்க படிங்க. ದಯವಿಟ್ಟು ತೆಗೆದಂತವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಓದಿರಿ. வேத வாக்கியங்களில் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ದೈವ ಪ್ರೇರಿತವಾದ ಪ್ರತಿಯೊಂದು ಶಾಸ್ತ್ರವು ಉಪದೇಶಕ್ಕೂ ಖಂಡನೆಗೂ ತಿದ್ದುಪಾಟಿಗೂ ನೀತಿ ಶಿಕ್ಷೆಗೂ ಉಪಯುಕ್ತವಾಗಿದೆ. ಆದುದರಿಂದ ದೇವರ ಮನುಷ್ಯನು ಪ್ರವೀಣನಾಗಿ ಸಕಲ ಸತ್ಕಾರಕ್ಕೆ ಸನ್ನದ್ಧನಾಗುವನು. இங்கு இந்த வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் பலம் உள்ளவர்களாக அல்லது நற்கிரியை செய்வதற்கு தேறினவனாக நாம் இருக்க வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಬರೆದಿದೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರವೀಣರಾಗಿ ಸಕಲ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இவைகள் நமக்கு உபதேசத்தை கொடுக்கின்றது. அடுத்த வசனத்தை பாருங்க. ಇವು ಉಪದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ಮುಂದಿನ ವಚನ ನೋಡಿರಿ. கடிந்து கொள்ளுதலை கொடுக்கின்றது. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇದು ತಿದ್ದುಪಾಟುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. சீர்திருத்தலை கொடுக்கிறது. ಖಂಡನೆ ಅದು ಕೊಡುತ್ತದೆ ಮತ್ತು ತಿದ್ದುಪಾಟನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஆக இந்த 4 காரியங்களுக்காக வேண்டி நாம் இந்த வேதத்தை தியானிக்கின்றோம். ನೀತಿ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅದು ಕೊಡುತ್ತದೆ. ಹೀಗೆ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ. இந்த வேதத்தை நாம் டைம் பாஸ் பண்ணலாம். ಈ ವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಟೈಮ್ ಪಾಸ್ ಕೂಡ ನಾವು ಓದಬಹುದು. அது சும்மா ஒரு பயபக்திக்காக ஒரு கடமைக்காக கூட படிக்கலாம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸ್ವಲ್ಪ ಭಯಭಕ್ತಿಗಾಗಿ ಅಥವಾ ಸುಮ್ಮನೆ ಕಾಟಾಚಾರಕ್ಕಾಗಿ ಕೂಡ. இல்லைன்னா நம்முடைய இப்போ அவங்க நம்ம ஊழியம் செய்கிறோம், படிச்சுதான் ஆகணும், பசங்க பண்ணி தான் ஆகணுங்கிறதுக்காக கூட படிக்கலாம். ನಾವು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಾವು ಓದೇ ಆಗಬೇಕು, ಓದೇ ತೀರಬೇಕು, ಬೋಧನೆ ಮಾಡಬೇಕಲ್ಲವ, ಹೀಗೆ ನಾವು ಕೂಡ ಓದಬಹುದು. ஆனால் உண்மையாகவே இந்த வேதத்தை நாம் அனுபவிக்க, வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காக நாம் படிக்க வேண்டும். ಆದರೆ ನಿಜವಾಗಲೂ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಲು, ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ತಿದ್ದಿಕೊಳ್ಳಲು ಇದನ್ನು ನಾವು ಓದಬೇಕು. அப்படி நாம் அனுபவிக்கும் போது, ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸುವಾಗ மற்றவர்களுக்கு போதிப்பது எளிது. ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅದು ಒಳ್ಳೆಯದು. இந்த நாட்களிலே அதிகமான திருச்சபைகள் வளராமல் இருப்பதற்கு வெறும் பிரசங்கமே உள்ளது காரணம். ಯಾಕೆ ಈ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳು ಬೆಳವಣಿಗೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರೀ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತ್ರವೇ. ஆனால் இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಈ ಉತ್ತಮವಾದಂತ ವಾಕ್ಯಗಳ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಪ್ರೇಮವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நாம் எந்த அளவுக்கு இதை நேசிக்கிறோமோ, இந்த வேதத்தை நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மில் கிரியை செய்ய முடியும். ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೋ, ಪ್ರೇಮಿಸುತ್ತೇವೋ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೆಲಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಐತಿ. ஒரு பரிசுத்தவர் சொல்கின்றார், ಒಬ್ಬ ಪರಿಶುದ್ಧವಂತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பாவம்
இந்த வேதத்தை நம்மை விட்டு விலக்கும். ಪಾಪವು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿಸುತ್ತದೆ. அல்லது வேதம் இந்த பாவத்தை நம்மை விட்டு விலக்கும். ಅಥವಾ ಏನಾಗುತ್ತದೆ, ವೇದ ವಾಕ್ಯಗಳು ಪಾಪವು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲದ ಹಾಗೆ ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತವೆ ಪಾಪಗಳನ್ನು. ஆகினாலே இந்த வேதத்தை நாம் தியானிக்க அமரும் பொழுது, ಆದ್ರಿಂದ ಈ ವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ நம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಶುದ್ಧರಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்பொழுது இந்த வாக்கியங்களின் மூலமாக நாம் தேவனை தரிசிக்க முடியும். ಆಗ ಮಾತ್ರ ಈ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನು ನಾವು ದರ್ಶನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಕಾಗದ. சங்கீதம் 1 நாம் சிறுவயதிலே மனப்பாடம் என்ற ஒரு சங்கீதம் 1 நாம் இரவும் பகலும் இந்த வேதத்தின் மீது தியானமாக இருக்கும் பொழுது நாம் ஒரு நீர் ஓரங்களில் நடப்பட்ட அந்தந்த காலத்தில் கனிகளை தருகிற ஒரு அருமையான பசுமையான மரத்தை போல இருக்கும். ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೀರ್ತನೆ, ಅದು 1ನೇ ಕೀರ್ತನೆ ಆಗಿರುತ್ತದೆ. ಆ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ತಿಳಿಸಿರುವ ಪ್ರಕಾರ ಆವಾಗ ಕಾಲ ಕಾಲಕ್ಕೆ ಫಲ ಕೊಡುವ ಆ ಮರದಂತೆ ಅದರ ಎಲೆ ಬಾಡುವುದಿಲ್ಲ, ಅದು ಯಾವಾಗಲೂ ಅದು ಉತ್ತಮವಾಗಿ ಫಲವತ್ತತೆಯಾಗಿ ಹಸಿರಾಗಿ ಇರುತ್ತದೆ, ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳೇ ಬೆಳೆದಿರುವಂತಹ ಮರ. ಆ ಮರದಂತೆ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅನುಸರಿಸುವುದರಿಂದ ಆ ಮರದಂತೆ ನಾವಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. ஆகினாலே இந்த வேதத்தை நாம் பரிசுத்த ஆவியானவர் எழுதினார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் எழுதிய இந்த வேதத்தை நாம் தியானிப்பதற்கு நாம் பலமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಆಳವಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪ್ರೇಮಿಸಬೇಕು. நீங்க இந்த வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சா முதல்ல பாருங்க, முதல் வசனம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ನೀವು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಲು ಈಗ ನಾವು ತೊಡಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ನೋಡಿರಿ, ಅಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ, ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அது பிறகு அடுத்த தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கிலுமே பெருமையுமாக இருந்தது. ಮತ್ತೆ ಮುಂದುವರಿಸಿ ನೀವು ನೋಡುವಾಗ ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆಯೂ ಬರಿದಾಗಿಯೂ ಇತ್ತು. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ಆದಿ ಸಾಗರದ ಮೇಲೆ ಕತ್ತಲಿತ್ತು, ದೇವರ ಆತ್ಮವು ಜಲ ಸಮೂಹಗಳ ಮೇಲೆ ಚಲಿಸುತ್ತಿತ್ತು. இது ஒரு முதலாவது வசனம். ಇದು ಮೊದಲನೆಯ ವಚನವಾಗಿರುತ್ತದೆ. இந்த ஆதி என்று சொல்லப்படும் போது இது தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பாக ஏறக்குறைய சில சொல்றாங்க 4000 வருஷம் சொல்றாங்க, 2000 வருஷம் சொல்றாங்க, ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ನಡೆದ ಒಂದು ಸಂಭವ. ಇದು ಆದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಇದು ದೇವರು ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಇರುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ, ಒಂದು ಸಂಭವವಾಗಿರುತ್ತದೆ. ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ 2000 ವರ್ಷ, 4000 ವರ್ಷ, 6000 ವರ್ಷ, ಈಗ ಮುಂದೆ ವರ್ಷಗಳನ್ನು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದರೆ ಒಂದು ವಿಷಯ ಮಾತ್ರ, நீங்க ஏசாயா 14 அதிகாரத்தை படித்து பாருங்க. ஏசாಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. எசேக்கியேல் இப்படி திறக்க வேண்டாம், எசேக்கியேல் புத்தகத்தை படிச்சீங்கன்னா அங்க கூட எசேக்கியேல் புத்தகத்தை கூட நாம் இதை பார்க்க முடியும். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಎಸೆಕಿಯೇಲನ ಪುಸ್ತಕವನ್ನು ಕೂಡ ಓದುವಾಗ ಅಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ನೋಡಬಹುದು. அங்கு தேவன் முதலாவதாக எசேக்கியேல் 28 அதிகாரம் அங்க பார்க்கும்போது தேவன் முதலாவது வானத்தையும் பூமியையும் படைத்து அதோடு கூட பல தேவதூதர்களை படைத்தார். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ಎಸೆಕಿಯೇಲನಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವರು ಅನೇಕ ದೇವದೂತರುಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ನಂತರ அந்த தேவதூதர்களிலே லூசிபர் என்பவன் பெருமை கொண்டதினால் அவனை தள்ள வேண்டியதாயிற்று. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವದೂತರುಗಳಲ್ಲಿ ಲೂಸಿಫರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತಹ ಒಬ್ಬನು ಬಹಳ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ ಅವನನ್ನು ತಳ್ಳಬೇಕಾಯಿತು. தூதர்களில் 3 1/4 தூதர்கள் வானத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 3
பிசாசு என்று அந்த லூசிபர் தான் பிசாசு அல்ல சாத்தான் என்று சொல்லப்படுகிறார். ಆ ಲೂಸಿಫರನೇ ಆ ಜೊತೆಯಲ್ಲಿರುವಂತಹ ದೇವದೂತರುಗಳೇ ಆ ದೂತರುಗಳೇ ಈಗ ಪಿಶಾಚನ ಸಂಗಡಿಗರೇ ಆ ಪಿಶಾಚಿಗಳು ದೆವ್ವಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಸರಿ இருக்கட்டும். ಇರಲಿ. இன்னொரு பியூட்டிஃபுல் என்னன்னா ಇನ್ನೊಂದು ಸುಂದರತೆ ಏನೆಂದರೆ உங்க கன்னட பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ முதல் அதிகாரத்துல தேவன் 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 ஆதியிலே தேவனுக்கு என்ன போட்டிருக்குது? தேவன் போட்டிருக்கு இல்லையா? ನಿಮ್ಮ ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இரண்டாம் அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்கு. ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಚರಿತ್ರೆ. ಇಲ್ಲ ಯಾರು ದೇವರು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಬದಲೇನಿದೆ? ಯೆಹೋವ ಅಂತ ಇದೆ. 5ನೇ ವಚನ. ಓಕೆ. முதலாம் அதிகாரத்துல தேவன் இருக்குது. ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಅಂತ ಇದೆ. இரண்டாம் அதிகாரத்துல ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಅಂತ ಇದೆ. அப்போ தேவனுக்கும் யெகோவாவுக்கும் வித்தியாசம் இல்லை. ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲ. ಉಂಟು. ದೇವನಿಗೂ ಮತ್ತು ಯೆಹೋವನಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. முதல்ல நீங்க முதல் அதிகாரத்துல 32 இடத்துல தேவரின் வந்தோம். ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 37 ಕಡೆ ದೇವರು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು என்ன ಅರ್ಥನಾ? ಏನು ಅರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಇಬ್ರಿಯರ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಎಲೋಹಿಮ್ ಅರ್ಥ. ಹಿಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಎಲೋಹಿಮ್ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಐತಿ. ಇದು ಪ್ಲೂರಲ್, ಇದು ಒಂದು ಪನ್ಮೆ. ಇದು ಪ್ಲೂರಲ್ ಅಂತಂದ್ರೆ ಬಹುವಚನ. 3 பேர் சேர்ந்ததை தேவன் என்று குறிப்பிடப்படுகிறது. 3 ಜನರು ಸೇರಿದರೆ ಅವರನ್ನು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எல் என்றால் யெகோவா. எல் ಎಂದರೆ ಯೆಹೋವಾ. ಅದು 2வது அதிகாரத்திலே துவங்குகிறது. 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದು ಮುಂದುವರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகினாலே ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது அங்கு யெகோவா, இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்துதான் வானத்தை படைத்தார். பின்பு சர்வ சிருஷ்டிகளை படைத்தார். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಯೆಹೋವ ತಂದೆ, ಮಗ, ಪವಿತ್ರಾತ್ಮ ಈ 3 ಜನರು ಸೇರಿ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು ಮತ್ತು ಮುಂದುವರಿಸಿ ಕೂಡ ಸಹ. கொலோசியர் 1ாம் அதிகாரம் 16ாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ಕೊಲೊಸ್ಸೆ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 16 16ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ யோவான் 1ாம் அதிகாரத்தை பார்க்கும்போது ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைக்கும் போது தேவனோடு கூட இருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು? ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ ಅವರು ಸೇರಿದ್ದರು. இங்கு 2வது வசனத்தில் 1ாம் வசனம் 2வது வசனம் பார்க்கும்போது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டு இருந்தார். ಇಲ್ಲಿ ಮೊದಲು ಮತ್ತು 2ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಈಗ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತ್ಮನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಏನು ಮಾಡಿದನು? ಜಲ ಸಮೂಹಗಳ ಮೇಲೆ ಚಲಿಸುತ್ತಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ. புரியுதா? ಈಗ ಅರ್ಥ ಆಯ್ತು. எலோஹிம் என்ற தேவன் முதல் அதிகாரத்திலே 32 கூறப்பட்டிருக்கிறது. ಎಲೋಹಿಮ್ ಎಂದರೆ ದೇವರು ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 32 ಸಾರಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 3 பேர் சேர்ந்ததுதான் அது. ಅದರ ಅರ್ಥ 3 ಜನ ಸೇರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சரி, அடுத்தபடியாக நீ பார்க்க நான் சொன்னது போல அங்கு இந்த 3 பேரும் சேர்ந்து உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் சிருஷ்டித்தார். ಈ 3 ಜನರು ಸೇರಿ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದೊಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் முதல்ல சொன்னேன், எல்லா தூதர்களும் கீழே வந்துட்டாங்க, பூமியானது வெறுமையாக இருக்கின்றது. ಈಗ ಎಲ್ಲಾ ದೂತರುಗಳು ಕೆಳಗಡೆ ಬಂದರು, ಭೂಮಿಯು ಬರಿದಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದೇನೆ ಮೊದಲನೇದಾಗಿ. இப்பொழுது நாம் 2வது வசனத்தை பார்க்கும்போது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். ಆಗ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಬೆಳಕಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு காரியம் நடக்குது. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇರುವಾಗ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. 2வது நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2ನೇ ದಿವಸ ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. முதலாவது நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். ಮೊದಲನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. 2வது நாள் தேவன் ஆகாயவெளியை உண்டு பண்ணினார். 2ನೇ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. 3வது தினத்திலே தேவன் செடிகளை, கொடிகளை, மரங்களை உண்டு பண்ணினார். 3ನೇ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು ಗಿಡಗಳನ್ನು, ಮರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. 4வது தினத்திலே தேவன் சூரியனையும் சந்திரனையும்
சூரியனையும் நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணினார். ನಾಲ್ಕನೇ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಾದಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஐந்தாவது தினத்திலே பறவைகளையும் நீரில் வாழும் ஜந்துக்களையும் உண்டு பண்ணினார். ಐದನೇ ದಿನದಲ್ಲಿ ಆತನು ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ನೀರಿನಲ್ಲಿ ಜಾಡುವಂತಹ ಮೀನುಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. நல்லது என்று கண்டார். ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಹೇಳಿದನು. எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಒಳ್ಳೆಯದೆಂದು ನೋಡಿದನು. ஆறாம் தினத்திலே ಆದರೆ ಆರನೇ ದಿನದಲ್ಲಿ தேவன் மண்ணை கொண்டு ದೇವರು ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು மிருகங்களை படைத்தார். ಮೃಗಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. நான் நினைக்கிறேன் காலையில படிச்சிருப்பாரு. ಇವತ್ತು ದೇವ ಬೆಳಿಗ್ಗೆ ಹೋದರೆ ನಾನು மிருகங்களை படிச்சாரு. ஆனா மிருகங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தேவன் அந்த இதுல நாசியில ஊதல. ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಮೃಗಗಳಿಗೆ ಅವರು ತಮ್ಮ ಮೂಗಿನ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಲಿಲ್ಲ. மண்ணದ படிச்சாங்க. ಆದ್ರೆ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿರುವುದಾಗಿ ವಾಕ್ಯ ಇದೆ. மத்தியான வேலையில ஒருவேளை மனுஷனை படிச்சிருப்பாரு. ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಮನುಷ್ಯನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿರಬಹುದು. அவனையும் மண்ணினால் படைத்து தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ಅವರನ್ನು ಕೂಡ ಆತನ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿ ತನ್ನ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನ ಊದಿದನು. தேவன் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்கிறது. ಆದ್ದರಿಂದ ಆತನು ತನ್ನ ಶ್ವಾಸವನ್ನ ಊದಿದನು. ಊದುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ಪ್ರಕಾರ ಆತನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் அவருடைய சாயல், தம்முடைய சாயலிலே மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ದೇವರು ತನ್ನ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು ಮತ್ತು ಅವರನ್ನ ಗಂಡು ಹೆಣ್ಣಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದನು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕ್ಲಿಯರಾ? ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಸರಿ. ஆதாம் ஏவாள் அது பரதமாறாங்க. ஆதாம் அவளோ ಅದರ ನಂತರವೇ ಬರುತ್ತಾರೆ. ஆனால் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த 6 நாட்கள்ல தேவன் ஆதாமை கண்டிப்பாக உருவாக்கி இருப்பார். ದೇವರು 6 ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ ಆದಾಮ ಅವಳನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. 6வது தினத்திலே ஆதாமை சிருஷ்டிப்பார், ஏவாளை பின்பாக சிருஷ்டிக்கிறார். 6ನೇ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು ಆದಾಮನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅವಳನ್ನು ನಂತರ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஏனென்றால் அப்புறம் ஆதாமுக்கு தேவன் வேலை கொடுக்கிறாரு. ನಂತರ ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಒಂದು ಕೆಲಸ ಕೊಡುತ್ತಾರೆ, வீடு கொடுக்கிறாரு, ಮನೆ ಕೊಡ್ತಾರ, அப்புறம் ஒரு மனைவி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆತನಿಗೆ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೊಡಬೇಕಂತ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. நமக்கு இந்த உலகத்துல வாழணும்னா என்னென்ன வேணும்? ನಮಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳಬೇಕಾದ್ರೆ ಏನೇನು ಬೇಕಾಗೈತಿ? ಮನೆ, ಕೆಲಸ, ಹೆಂಡತಿ ಬೇಕು. சரியா சொன்னீங்கப்பா. ಆದ್ರಿಂದ ஆதாமுக்கு தேவன் வேலை கொடுக்கிறாரு. ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಕೆಲಸ ಕೊಟ್ಟಾರ. என்ன வேலை? ಯಾವ ಕೆಲಸ? அது பாரு, ரொம்ப அழகா இருக்கும். அந்த வசனங்கள் ವಚನವನ್ನ ನೋಡಿದರೆ ಬಹಳ ಸುಂದರತೆ, ಸ್ವಾರಸ್ಯ ಐತಿ. ஒவ்வொரு படிச்சு சொல்லணும் நேரம் இல்லை, அதனால நான் படிக்காமையே கதமா சொல்லிட்டு போறேன். ನಾನು ಒಂದೊಂದನ್ನು ಓದಿ ಹೇಳಲು ಸಮಯವಿಲ್ಲ, ಹಾಗೆ ಓದದೆ ನಿಮಗೆ ಕಥೆ ಹೇಳಲಾಗಿ. ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, பறவைகளையும் மிருகங்களையும் கொண்டு வந்து ஆதாம் கையில் கொடுப்பார். ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದರಂತೆ, ಆ ಮೃಗಗಳನ್ನು ಮತ್ತು ಪಕ್ಷಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಆದಾಮನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದರಂತೆ. அவன் பேரை வைப்பான். ಆತನು ಅದಕ್ಕೆ ಹೆಸರಿಡ್ತಾ ಇದ್ದಂತೆ. ஆண்டவர் அதை பார்த்து ரசிப்பார். ಅದನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಬಹಳ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಂತೆ. என்ன அழகா இருக்கு பாருங்க, ಎಷ್ಟು ಚಲೋ ಐತೆ ನೋಡಿರಿ. நம்ம வீட்டுல நம்ம சிறு குழந்தைங்க வந்து சில காரியங்களை இந்த இதை எடுத்துக்கிட்டு விளையாடும் போது நமக்கு அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಕೆಲವು ಡಬ್ಬಗಳನ್ನ, ಕೆಲವು ವಸ್ತುಗಳನ್ನ ಎತ್ತಿಕೊಂಡು ಆಟ ಆಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ನೋಡಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. தண்ணி எல்லாம் அதுல ஊத்தினா கூட நம்ம தப்பு பண்ணா கூட நமக்கு சந்தோஷமா ಆ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದು ಚೆಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಉಯ್ಯುವಾಗಲೂ ಕೂಡ ಅದನ್ನು ನೋಡಿ ನಾವು ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஏன்னா அந்த குழந்தையுடைய முகத்துல சந்தோஷம் இருக்கும். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಮಗುವಿನ ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அதே போல ஆண்டவர் வந்து என்ஜாய் பண்ணிருக்காரு. ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಬಹಳ ಉಲ್ಲಾಸವಾಗಿದ್ದರು. ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್, ಅದು ಒಂದು ಮನೋರಂಜನೆ. இப்ப நம்ம டிவில சில ப்ரோகிராம், கிரிக்கெட் ப்ரோகிராம் பார்த்த உடனே சிலருக்கு அப்படியே அப்படியே மறந்துடுவாங்க. ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಟಿವಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಕೆಟ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಾವು ನೋಡುವಾಗ ಲೋಕವನ್ನೇ ಕೆಲವು ಟೈಮ್ ನಾವು ಮರೆಯುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ಸೆಂಚುರಿ ಅಡಿ ಹೊಡೆಯುವುದಾಗಿ ಹಿಂದೆಯಿಂದ ಕೈಯನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಇರ್ತಾರಲ್ಲ. ಯಾಕೆ? ಇಂಡಿಯಾ ಜಯಿಕಲು, ಭಾರತ ದೇಶ ಅದು ಜಯವನ್ನು ಹೊಂದಬೇಕು. ನಮಗೊಂದು ಲಾಭ கிடையாது, ನಮಗೆ ಒಂದು ಲಾಭ ಇಲ್ಲ. ಹಂಗೆ நம்மளே அறியாமலே நமக்கு ஒரு ಖುಷಿ ಬರ್ತದೆ. ನಮಗೆ ತಿಳಿಯದ ಹಾಗೆ ನಮ್ಮ ಒಳಗಿಂದಲೇ ಒಂದು ಖುಷಿ ಬರ್ತದೆ.
பைபிள் கொண்டு வந்திருப்பான், இன்னும் 2 பேர்ஸை கொண்டு வந்திருப்பான், ஆண்டவர் காமிச்சிருப்பான், இன்னும் பேர் வச்சோன்னு அவனுக்கும் ரொம்ப ಖುಷಿಯಾಗಿರ್ಬೇಕು. ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವರ ಜೋಡಿ ಆತನು ಸಂತೋಷ ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇನ್ನೂ 2 ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಪಕ್ಷಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅದಕ್ಕೆ ಹೆಸರಿಡುವಾಗ ಮತ್ತೆ ಸಂತೋಷ ಆಗಿದೆ, ಸಂತೋಷ ಉಲ್ಲಾಸ ಆತನಿಗೆ ಬಂದಿದೆ. சிறு பிள்ளைங்க பாத்தீங்களா? ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದ್ದೀರೋ? முதல்ல அந்த பிள்ளைங்க நம்மளை சந்தோஷப்படுத்தும், ಮೊದಲನೇದಾಗಿ ಆ ಮಕ್ಕಳು ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸುತ್ತವ, அந்த பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தும். ಮಾತ್ರವಲ್ಲ ನಾವು ಕೂಡ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸುತ್ತೇವೆ. அதே போலதான் ಅದರಂತೆ ஆதாம் ஏவாளுடைய ரிலேஷன்ஷிಪ್. ಆದಾಮ ಅವಳ ಒಂದು ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಆಗಿತ್ತು, ನೆಂಟಸ್ತಿಕೆ. அப்போ ஆண்டவர் எதுக்காக ஆதாம் படைத்தார் என்று சொல்லணும். ಯಾದಕ್ಕೋಸ್ಕರ ಆದಾಮನನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಕೀಗ. ஆண்டவர் அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக படைத்தார். ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿರಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. இந்த உலகத்திலேயே ஒரு அருமையான காரியம்னா, ரொம்ப அழகான காரியம்னா, உன்னதமான காரியம்னா என்ன? ಈ ಲೋಕದಲ್ಲಿಯೇ ಒಂದು ಬಹಳ ಚಂದ ಕಾರ್ಯ ಎಂದರೆ, ಬಹಳ ಉತ್ತಮವಾದ ಕಾರ್ಯವೆಂದರೆ, ಬಹಳ ಸಂತೋಷವನ್ನು ತರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವೆಂದರೆ ಯಾವುದು? ದೇವರ ಜೋಡಿಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿರುವಂತದ್ದು. ಇದನಿಗೆ ತಿಳಿವಾக புரிந்து கொள்ள வேண்டும். ಇದನ್ನು ನೀವು ಬಹಳ ಬಹಳ ವಿಚಾರ ಮಾಡಬೇಕು. ಇದು ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ದೇವರು ಆತನು வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் பிள்ளைங்க எப்போ என் பக்கத்துல வரும்? ನನ್ನ ಮಗು ಯಾವಾಗ ನನ್ನ ಬಳಿ ಬರ್ತಲ್ಲ? என் பிள்ளைங்க வந்து என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து எப்போ என்னை நோக்கி பார்க்கும்? ನನ್ನ ಮಗು ಯಾವಾಗ ಬಂದು ನನ್ನ ಜೋಡಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಅದು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತದ? சிருஷ்டிகரை தேடும் வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். ಹೀಗೆ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನ ಹುಡುಕುವುದನ್ನ ದೇವರು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ஆனா இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்குது? ಆದ್ರೆ ಲೋಕ ಯಾವ ರೀತಿ ಹೋಗ್ತಾ ಐತಿ? சிருஷ்டிகரை தேடாமல் சிருஷ்டிகளை தேடுகிறது. ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನ ಹುಡುಕದೆ ಸೃಷ್ಟಿಯನ್ನ ಹುಡುಕುತ್ತಾ ಐತಿ. ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ಇದೆಯೋ? அவங்க நீ உலகத்து மனிதரை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம கூட பாத்தீங்கன்னா, ಲೋಕದ ಮನುಷ್ಯರನ್ನ ನೀವು ನೋಡುವಾಗ, ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ನೀವು ನೋಡುವಾಗ, பல நேரங்கள்ல ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ நமக்கு பணம் இருந்தா போதும்பா, ಹಣ ಇದ್ದರೆ ಸಾಕಪ್ಪ, ನಮಗೆ எப்படியாவது ஒரு MA டிகிரி வாங்கிடணும்பா, ಯಾರಾದರೂ ಒಂದು MA ಡಿಗ್ರಿಯನ್ನು ನಾನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕು, என் பிள்ளையை படிக்க வச்சிடணும்பா, ನಾನು ಮಕ್ಕಳನ್ನು ಮೆಡಿಕಲ್ ಓದಿಸಬೇಕು, அந்த ஒரு 10 ஏக்கர் ಲ್ಯಾಂಡ್ வாங்கினா அது போதும்பா, 10 ಎಕರೆ ಜಮೀನನ್ನು ನಾನು ಖರೀದಿಸಿದರೆ ಅದು ಸಾಕಪ್ಪ. இது நம்முடைய பிளான். ಇದು ನಮ್ಮ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಆಗಿದೆ. இன்னும் கொஞ்சம் உலக மனுஷன் என்ன பண்றான்? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಲೌಕಿಕ ಮನುಷ್ಯ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நான் எப்படியாவது என்னைய நான் கிழிச்சுக்கிட்டா சரி, கடவுள் என்கிட்ட இறங்கி வந்துருவாருப்பா. ನಾವಾದರೂ ನನ್ನನ್ನು ನಾನು ಕಿತ್ತುಕೊಂಡರೆ, ಗಾಯ ಮಾಡಿಕೊಂಡರೆ, ಅರಿತುಕೊಂಡರೆ ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದು ಬಿಡ್ತಾನಪ್ಪ ನನಗೆ. இல்லைன்னா இவ்வளவு தூரம் நான் நடந்துட்டே போயிட்டேன்னா, 50 மைல் நடந்து போயிட்டேன்னா கடவுள் வந்து இங்கே பார்த்துவாருப்பா. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇಲ್ಲ ಅಂತಾರೆ 50 ಕಿಲೋಮೀಟರ್ 50 ಮೈಲು ನಾನು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ ದೇವರು ಬಂದು ನನ್ನನ್ನು ನೋಡಿಬಿಡುತ್ತಾರೆ. நமக்கு தெரியும், ನಮಗೆ ಗೊತ್ತು. இங்க இந்த ஏரியால வாக்கிங் இது நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ಇಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ, ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕರು ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಯಾತ್ರಾ எதுக்கு? ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ? சிருஷ்டிகர்த்தரை பார்க்க அல்ல, சிருஷ்டிகளை பார்ப்பதற்கு. ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಲ್ಲ, ಸೃಷ್ಟಿಗಳನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ. புரியுதா? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ಇದೆಯೋ? சரி. ಸರಿ. ஆண்டவர் வந்து ஆதாம படைச்சிட்டாரு. ದೇವರು ಬಂದು ಆದಾಮನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. அவனுக்கு ஒரு துணை இல்லை, அது நல்லதில்லை என்று கண்டார். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಸಂಗಾತಿ ಇಲ್ಲ. ಆ ಸಂಗಾತಿ ಇಲ್ಲದ ವಿಷಯವನ್ನು ದೇವರು ಆಲೋಚಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಸರಿ ಇಲ್ಲ, ಸಂಗಾತಿ ಇಲ್ಲದಿರಬೇಕು. ஐயோ நல்லதில்லப்பா, ಇದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲಪ್ಪ. அது வரைக்கும் எல்லாமே நல்லது 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 கண்டவர், ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕೂಡ ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದು 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಬಂದವರು இங்க ஒரு இடத்துல ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாரு, ಒಂದು ಕಡೆ ಬಹಳ ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க தெரியுமா? ಎಲ್ಲಿ? ஆண்டவர் மிருகங்களையும் மனுஷனையும் படைச்சது ரொம்ப நல்லது. ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮೃಗಗಳನ್ನು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಡೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நல்ல எக்ஸாம்பிள் பசங்க மார்க்ஸ் வாத்தியார் இருக்கும்போது குட் 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 திடீர்னு இன்னும் அழகா இருக்கும். ஒன்னு வாத்தியார் என்ன பண்ணுவாரு, இது குட்னு போட்டுருக்க, இனிமே இந்த கோர்ஸ் ரொம்ப அழகா எழுதிட்டான், நான் சொல்லி கொடுக்காத எழுதிக்கிறான், அதனால இவனுக்கு என்ன பண்ணுவாரு, வெரி குட் போட்டு விட்டுருவாரு. ಆಗ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಬೋಧಕರು? ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಕ್ಸಾಮ್ ಪೇಪರ್ ಅನ್ನು ತಿದ್ದುವಾಗ ಇದು ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟ್, ಒಳ್ಳೆದು, ಗುಡ್ 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 ಎಂಬುದಾಗಿ ಹಾಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಅವರು ಬಹಳ ಉತ್ತಮವಾಗಿ ಬರೆದಿರುವುದನ್ನು ನೋಡಿ, ಆಹಾ ಇದು ಎಷ್ಟು ಚಲೋ ಬರೆದಿದ್ದಾನಲ್ಲ ಈತ ಅಂತ ಹೇಳಿ
31ನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿರಿ, ಕಡೆಯ ವಚನ. அது மிகவும் நன்றாக இருந்தது என்று தமிழில் கூறப்படுகிறது. ದೇವರು ತಾನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೋಡಲಾಗಿ ಅದು ಬಹು ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕನ್ನಡ ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வெரி குட். அப்போ ஆண்டவர் உங்களை என்னை படைச்சது பர்பஸ். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಾವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಪರ್ಪಸ್ ಏನು? இந்த முதலாம் அதிகாரத்தில் இவ்வளவு சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ಸತ್ಯ ಅಡಗಿದೆ. ಸೃಷ್ಟಿಕರ್ತ, ಸೃಷ್ಟಿ ಮತ್ತು ಸೃಷ್ಟಿಕರ್ತನ. ಸೃಷ್ಟಿಕರ್ತர் நம்மை போன்றவர். ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ನಮ್ಮಂತಿರುವಂತವನು. அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டோம். ಅವರ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நீங்க இரண்டாவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. இங்க வானமும் பூமியும் சர்வ சேராமும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று ஆரம்பிக்கிறது. ಇಲ್ಲಿ ಏನಂತ ಆರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಈ ಭೂಮಿಯ ಆಕಾಶಗಳು ಅವುಗಳಿರುವ ಸಮಸ್ತವೆಲ್ಲವೂ ನಿರ್ಮಾಣವಾದವು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತಾ ಇದೆ. மூன்றாம் வசனம் பாருங்க. ಮೂರನೇ ವಚನವನ್ನ ನೋಡಿದ್ರೆ தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ದೇವರು 7ನೇ ದಿನವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅದನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, 7வது நாள் நிறைய பேர் 7வது நாள் ரெஸ்டிங் டே என்று நினைக்கிறாங்க. ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ 7ನೇ ದಿವಸ ಅದು ರೆಸ್ಟಿಂಗ್ ದಿವಸ. இல்ல, 7ನೇ நாள் தேவன் ஏன் படைத்தார்? 7ನೇ ದಿವಸವನ್ನು ದೇವರು அவரோடு ஐக்கியப்படுவதற்கு படைத்தார். ಅವರ ಜೋಡಿ ಐಕ್ಯವಾಗುವುದಕ್ಕೆ ಉಂಟು ಮಾಡಿದ. 6 நாள் நல்ல வேலை செய், 6 ದಿವಸ ಚಲೋ ದುಡಿ, 7வது நாள் ಯಾನ್ ಕುಡಿ, 7 ದಿವಸ ನನ್ನ ಜೋಡಿ ಇರು. அதுதான் ஊழியர்கள் நாம் 7வது நாள்ல காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஊழியம் செய்யணும். ಆದ್ರೆ 7ನೇ ದಿವಸ ಸೇವಕರಾಗಿರುವಂತ ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆವರೆಗೂ ಕೂಡ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அந்த கர்த்தருடைய கிருபையில நம்ம இந்தியாவில் கூட ஞாயிற்றுக்கிழமை ಲೀವ್ விட்டுருக்கிறாங்க. ಅದನ್ನ ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ದೇವರು ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಭಾನುವಾರದಂದು ರಜಾ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ನಮಗೆ பெரிய ஒரு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுதான் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுனாலும் 7வது நாள். ಆದ್ರೆ 7ನೇ ದಿವಸ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ದಿವಸ ಇದು. ದೇವರ ಜೋಡಿ ಐಕ್ಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇದು ವಿಶ್ರಾಂತಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಲ್ಲ. ಸರಿ, ದೇವರು ಏದೇನ್ ತೋಟத்தை படைத்தார். ಏದೇನ್ ತೋಟವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು ದೇವರು. ಅழகாಗಿ 4 ಆರುகளை படைத்தார். 4 ತುಂಬಾ ಚಲೋವಾಗಿರುವಂತ 4 ನದಿಗಳನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದ. அந்த செடி மரங்களை எல்லாம் படைத்தார். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಗಿಡ ಮರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. 16வது வசனத்தை பாருங்க, அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீ தோட்டம் எல்லா கனிகளையும் புசிக்கே ನೀವು ಎಲ್ಲಾ ಮರದ ಹಣ್ಣುಗಳನ್ನು, ತೋಟದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಮರದ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಚಲೋ ತಿನ್ನಬಹುದು. 17வது வசனத்துல ஒரೇ ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது, நன்மை தீமை அறிந்து. ಅದು 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಳ್ಳೆಯದರ ಮತ್ತು ಕೆಟ್ಟದ ಹಣ್ಣು ಮರವನ್ನ ಇರುವಂತ ಹಣ್ಣನ್ನು ಅದನ್ನು ತಿನ್ನುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಾಯ್ತೀಯಾ? ನೋಡಿರಿ, அப்ப அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ಆಗ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ஆதாம் புசிக்கிறது. ಆಗ ಆದಾಮ ಅದನ್ನು ತಿನ್ನಲಿಲ್ಲ. ஆதாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ಆದಾಮ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದ್ದ. அவர் தொடர்ந்து ஆண்டவர் அவன் துணையை கண்டுபிடிக்கிறார். ನಂತರ ದೇವರು ಆತನಿಗೆ ಸಹಕಾರಿಯನ್ನು ಕಂಡುಹಿಡಿತಾರೆ. அவன் குறையை கண்டுபிடித்து ஒரு துணையை கொடுத்து அவனுடைய விழாயம் எடுத்து அதுல ஏவாளை செய்து ஏவாளை கொடுக்கிறார். ஏவாளை அவன் பெயர் இருந்தார். ಆತನಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಸಣ್ಣ ವಿಷಯವನ್ನು ಆತನು ಕಂಡುಹಿಡಿದು ಆತನ ಪಕ್ಕೆಲುಬನ್ನು ತೆಗೆದು ಆ ಎಲುಬಿನಿಂದ ಅವುಗಳನ್ನ ಮಾಡಿ ಆತನ ಜೋಡಿ ಇರಲಿಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾನ. 24 ವಸನத்தை பார்க்கும்போது அவர் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். தேவ திட்டம். ಆ ಮುಂದೆ ವರ್ಷದ 22ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಒಂದೇ ಮಾಂಸವಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಒಂದು ಆಶೆ. இன்னைக்கு கணவன் மனைவி ಈ ದಿವಸ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರು 2 பேரும் ஒரே மாமிசமாக இருக்க வேண்டும். ಒಂದೇ ಮಾಂಸವಾಗಿ ಇರಬೇಕು. ಇಲ್ಲಿ ಮದುವೆ ಆದವರು ಇದ್ದೀರಿ, ಮದುವೆ ಆಗದೇ ಇದ್ದವರು ಇದ್ದೀರಿ. தேவனுடைய திட்டம் என்னவென்றால், ದೇವರ ಒಂದು ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ கணவனுக்காக மனைவியை தேவன் படைத்தார். ಗಂಡನಿಗೋಸ್ಕರ ಹೆಂಡತಿಯನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದನು. அவருடைய வாழ்க்கையில அவர் 2 பேரும் ஒரೇ மாமிசமாக இருக்க வேண்டும். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಮಾಂಸವಾಗಿ ಇರಬೇಕು. தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். ದೇವರ ಜೋಡಿ ಅವರು ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು. இது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, எபேசியர் 5ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ கணவனை இயேசு கிறிஸ்துவுக்கும் மனைவியை திருச்சபைக்கும் பவுல் ಒಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ. ಪೌಲನು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಲ್ಲಿ, ಆ ಗಂಡನನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಹಾಗೂ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸಭೆಗೂ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிಪ್ தேவன்
சபைக்கு மேல பிரியமா இருக்கிறாரோ அதே போல கணவன் மனைவி மேல் பிரியமா இருக்கணும். மனைவி வந்து ಸಭೆಗೆ எப்படி ಯೇಸು ಪ್ರಿಯವಾಗಿ அப்படி இருக்க வேண்டும் என்று ಹೇಳಬಹುದು. ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯು ಕೂಡ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅನ್ನೋದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರು ಗಂಡನನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವಂತೆ ಇರಬೇಕು, ಗಂಡನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವಂತೆ ಇರಬೇಕು. ಅಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಗಂಡನಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತೆ, ಸಭೆಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತೆ. ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ பாருங்க. ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮುಂದುವರಿಸೋಣ. அங்கு லூசிபர் என்ற பிசாசு வந்து விட்டான். ಅಲ್ಲಿ ಲೂಸಿಫರ್ ಎಂಬ ಒಬ್ಬ ಪಿಶಾಚನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் ஒரு பாம்பை ஒரு ரூபமாக கொண்டு வந்து நிற்கிறான். ಆತನು ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಾವನ್ನು ಅಥವಾ ಅದರ ರೂಪದಲ್ಲಿ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அங்க வந்து அவன் வந்து ஒரு क्वेश्चन கேக்குறான். ಆತನು ಕ್ವೆಶ್ಚನ್ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ஏவாளுக்கு கேக்குறான், என்ன क्वेश्चन? ಏನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? தேவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னது உண்டோ? ಯಾವುದಾದರೂ ಹೇಳಿದ್ದಾನೋ ದೇವರು ನಿನ್ನನ್ನು? ஏதாவது கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ಯಾವುದಾದರೂ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದು ನಿಜವೋ? ಅದಕ್ಕೆ ಸರ್ಪத்தை பார்த்து ஸ்திரீ என்ன சொல்றான்? ಅದನ್ನು ನೋಡಿ ಸರ್ಪವನ್ನು ನೋಡಿ ಸ್ತ್ರೀ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ? அவ பதில் வந்து பாருங்க, ஒரு வார்த்தை ಜಾಸ್ತಿ இருக்குது. இந்த பாருங்க, ஒரு பழ மரம் இருக்குது, இந்த மரத்தை புசிக்க கூடாது, அது தொடக்கூட கூடாது இருக்கிறாருன்னு சொல்றான். ಇಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಸ್ವಾಮಿ ಹೇಳಿರುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಆಕೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಏನಂದ್ರೆ ಆ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಲೂ ಬಾರದು, ಮುಟ್ಟಲೂ ಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, அப்போ இந்த ஸ்திரீ அந்த சர்ப்பத்தை பார்த்து, பாரு என்ன எனக்கு கடவுள்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ಅವರು ಹೇಳ್ಬಹುದು, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ನಾನು ಮುಂದೆ ಹೇಳೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇರಬಹುದಾಗಿ. ஆனா அந்த சர்ப்பத்தோடு கூட ஐக்கியம் கொள்வதை அவர் விரும்பினார். ಆಕೆ ಸರ್ಪದ ಜೋಡಿ ಐಕ್ಯವಾಗುವುದನ್ನು ಆಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அப்போ அந்த சர்ப்பம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சாப்பிட்டனால சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லுது. ಅದು ಹೇಳ್ತಿದ್ರೆ, ನೀನು ತಿಂದ ದಿನ ಸತ್ಯ ಸಾಯುವಂತ ಹೇಳಿದಾಳಲ್ವಾ, ಸಾಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கு யெகோவா என்ன சொல்லியிருக்கின்றார்? ಯೆಹೋವ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீ என்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு சாவாய் என்று சொல்லியிருக்கின்றார். ದೇವರು ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಯೆಹೋವ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೀನು ಯಾವತ್ತು ತಿಂತೀಯ ತಿಂದ ದಿನ ಸತ್ಯ ಹೋಗುವೆ ಅಂತ. இங்க நீ சாவவே இல்லை. ಈಗ ಹೇಳ್ತಿದ್ರೆ ನೀನು ಯಾಕೋ ಸಾಯುವುದಿಲ್ಲ. அப்போ நீ கடவுளை போல மாறிடுவ. ನೀನು ದೇವರಂತೆ ಆಗ್ತೀಯ. உன் கண்கள் திறக்கப்படும். ನಿನ್ನ ಕಣ್ಣು ತೆರೀತಾವು. இவளுக்கு ரொம்ப ஆசை உண்டாயிடுது. ಇವಳಿಗೆ ಬಹಳ ಆಸೆ ಉಂಟಾಗ್ತದೆ. பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்படிதான் நம்ம லைஃப்ல டெம்ப்டேஷன் வருது. ಆ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಶೋಧನೆ ಬರುತ್ತದೆ. 3 வகையான சோதனை. 3 ರೀತಿಯಾದಂತಹ ಶೋಧನೆ. அவளுக்கு எப்படி பாருங்க, ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ರಿ? முதல்ல வந்து ಮೊದಲನೇದು ಒಂದು 6ನೇ வசனத்தை பாருங்க. 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, ಆ ವೃಕ್ಷವು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಚಲೋ, பார்வைக்கு இன்பமானது, ನೋಡುವುದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೋ, புத்தியை தெளிவிக்கிறது. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಜ್ಞಾನೋದಯಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸತಕ್ಕದ್ದಾಗಿಯೋ. முதல்ல புசிக்கிறதுக்கு, ಮೊದಲನೇದಾಗಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ, இரண்டாவது எப்படி ಎರಡನೇದು ಏನೋ பார்க்கிறதுக்கு, ನೋಡುವುದಕ್ಕೆ, மூணாவது ಮೂರನೇದು மைண்ட். ಜ್ಞಾನೋದಯಕ್ಕೆ. இன்னைக்கு 3 வகையாக நமக்கு சோதனைகள் வரும். 3 ರೀತಿಯಾಗಿ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಶೋಧನೆಗಳು ಬರ್ತಾವು. ಈ சாப்பிட்டவங்க என்ன சோதனை? ಊಟ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಏನು ಶೋಧನೆ? பணம் 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 ಹಣ 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 ಹಣ. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பணத்துக்காக எதையும் செய்யறாங்க. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಹಣಕ್ಕೋಸ್ಕರ ತಾವು ಏನನ್ನು ಬೇಕಾದರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. ராத்திரி பகல் வேலை செய்யறாங்க, ರಾತ್ರಿ ಹಗಲು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, பாவத்தை சித்திக்கு சம்பாதிக்கிறாங்க, ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಸಂಪಾದಿಸ್ತಾರೆ, தன்னுடைய சரீரத்தை கெடுத்து சம்பாதிக்கிறாங்க, ತಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಕೆಡಿಸಿ ಸಂಪಾದಿಸುತ್ತಾರೆ. பணம். ಹಣ. இரண்டாவது பார்வை. ಎರಡನೇದಾಗಿ ನೋಟ. ஒரு மனிதனுக்கு நிறைய சாப்பாடு கிடைச்ச உடனே, ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಸಿಕ್ಕಿದ ಮೇಲೆ ಮನುಷ್ಯ முதல்ல ஏழையா இருக்கான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನು ಬಡವನಾಗಿದ್ದಾನೆ, ಅವನಿಗೆ ಊಟ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ. அவனுக்கு சாப்பாடு கிடைச்ச உடனே ಊಟ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ அவன் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்றான்? ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಏನು ಮಾಡ್ತಾನ ಆತ? எனக்கு ஏதாவது ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ வேணும். ಆತನು ಯಾವುದಾದರೂ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ನೋಡುತ್ತಾನೆ, ಹುಡುಕುತ್ತಾನೆ. சாப்பாட்டு வழி வந்த உடனே வீட்டுல அடுத்தது என்ன வாங்குறோம்? நம்ம ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ? ಮನೆಯಲ್ಲಿ ಏನನ್ನು ಖರೀದಿಸ್ತೇವೆ? ಏನ್ ಖರೀದಿಸ್ತೇವೆ? சொல்லுங்க. ತಕ್ಷಣ
அடுத்த ஸ்டேஜ் என்ன மனுஷன், ಮುಂದಿನ ಸ್ಟೇಜ್ ಏನು ಮನುಷ್ಯನದು, அந்த 16 அவன் இச்சை அவன் அதுக்கு மேல இன்னொரு ஸ்டேஜ் போயிடுறான். ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಸ್ಟೇಜ್ ಹೋಗ್ತಾನೆ. என் மைண்டுக்கு கொஞ்சம் அதுக்கு வேலை கொடுக்கணும். ನನ್ನ ಒಂದು ಜ್ಞಾನಕ್ಕೆ, ನನ್ನ ಆಲೋಚನೆಗೆ, ಜ್ಞಾನಕ್ಕೆ ಒಂದು இந்த புத்தி எனக்கு பத்தாது. ಈ ಬುದ್ಧಿ ನನಗೆ ಸಾಕಾಗೋಲ್ಲ. ஆனா இன்னும் கொஞ்சம் எனக்கு புத்தி வேணும். ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಬುದ್ಧಿ ಬೇಕಾಗುತ್ತೆ. அப்ப என்ன பண்றான், புத்தி வேணுங்கிறதுக்காக ಏನ್ ಮಾಡ್ತಾನ, ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಡ್ರಿಂಕ್ಸ್ ಮಾಡ್ತಾನೆ ಹೇಳ್ತಾರೆ. ಸರಿ, ಅದು ಸರಿதான். ಅದು ಒಂದು ರೀತಿ ಬುದ್ಧಿಯೇ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬುದ್ಧಿ ನಿದ್ರೆ, ಡ್ರಿಂಕ್ಸ್. ನಿದ್ರೆ, ಡ್ರಿಂಕ್ಸ್, ಕುಡಿಕತನ. இனி நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ಇನ್ನು இல்லை. ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எனக்கு ಹಣ இருக்குது, ನನಗೆ ಹಣ ಐತಿ, ஜாலியா பார்த்து டிவி இருக்குது, ಜಾಲಿಯಾಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಟಿವಿ ಐತಿ, எல்லாரும் தூங்கிட்டே இருந்தா பாருங்க. ಚಲೋಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಿದ್ರೆ. என் புத்தி நல்ல வரும் எனக்கு. ನನಗೆ ಬುದ್ಧಿ ಚಲೋ ಬರ್ತಾವು. இல்லைன்னா நல்ல ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இன்னும் ಜಾಸ್ತಿ புத்தி வந்துருது. ಚೆನ್ನಾಗಿ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಬುದ್ಧಿ ಬರ್ತಾವು. சொல்லுவாங்க தண்ணி அடிச்சாதான் உண்மையை பேசுவான்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕುಡಿದರೆ ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನಿಜವನ್ನ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಸುಳ್ಳು ಹೇಳೋದಿಲ್ಲ, ಸತ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. உங்க ஊரு பக்கம் தமிழ்நாட்டுல தான் அப்படி. ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಹಂಗೆ ಐತಿ, ಇಲ್ಲೇ ಕರ್ನಾಟಕದ ಕೂಡ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇದೆ, ನಿಜ ಹೇಳ್ತಾರ ಅಂತ. சரி ಸರಿ பாருங்க, ನೋಡಿರಿ, இவ இல்ல தோத்து போயிட்டா. ಈತನು ಇದರಲ್ಲಿ ಸೋತು ಹೋದ. இவ பறிச்சு தான் தின்னு புடிச்சு குடிச்சான். ತಾನು ತಿಂದು ಕಿತ್ತುಕೊಂಡು ಬಂದು ತಾನು ತಿಂದು ಪುರುಷನಿಗೆ ಕೊಟ್ಟರು. ஆண்டவருக்கு பிடிக்கல, ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಲಿಲ್ಲ. இதே சோதனை, ಇದೇ ಶೋಧನೆ இயேசு கிறிஸ்து வருது. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. வந்துச்சுல்ல, ಬಂತಲ್ಲ. மத்தேயு 4 அதிகாரம். ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದೊಳಗ அங்க எப்படி சோதனை வருது? ಯಾವ ರೀತಿ ಶೋಧನೆ ಅಲ್ಲಿ ಬರ್ತದ? முதல் சோதனை ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்துச்சு? ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಶೋಧನೆ ಹೇಗೆ ಬರ್ತದೆ? ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿಗೆ ಊಟದ ಬಗ್ಗೆ ಬರ್ತದೆ. 40 நாள் 40 ದಿವಸ ಊಟ ಇಲ್ಲ. நீ அப்பமா பிசாசு அதே பிசாசு அங்க நிக்க. ಆಗ ಪಿಶಾಚ ಬಂದು ಅಲ್ಲಿ ಶೋಧಿಸಿದಂತ ಪಿಶಾಚನೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ஆண்டவர் என்ன சொன்னாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால் பல பண்ணி போப்பா என்று ஒரு வசனத்தை காமிச்சு, உபாகமல வசனம் இருக்கு, அந்த வசனத்தை காமிச்சு பிசாசு துரத்தினார். ಅವರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ವಚನವನ್ನು ಅವರು ತೋರಿಸಿ, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿ ಮಾತ್ರದಿಂದ ಬದುಕುವುದಿಲ್ಲ, ದೇವರಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದ ಬದುಕ್ತಾನೆ, ನೀವು ಹೋಗ ಅಂತ ಹೇಳಿ. அடுத்தது ಮುಂದಿನದು அடுத்த சோதனை என்ன கொடுத்தான்? ಏನು ಶೋಧನೆ ಕೊಟ್ಟ? சொல்லுங்க. ಇಲ್ಲ, ತೋರಿಸಿಲ್ಲ. ஒரு எருசலேம் ದೇವಾಲಯದ ಮೇಲೆ, ಯೆರೂಸಲೇಮ್ ದೇವಾಲಯದ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸಿ, அங்கிருந்து குதியும், ಅಲ್ಲಿಂದ ಕೆಳಗೆ ಧುಮುಕು. பிசாசு ஒரு வசனம் சொல்றான். ಪಿಶಾಚನು ಒಂದು ವಚನವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. பிசாசு ரெஃபரன்ஸ் கொடுக்குறான். ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ರೆಫರೆನ್ಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಪಿಶಾಚ. ಸಂಗೀತ 91 ரெஃபரன்ஸ் கொடுக்குறான். ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕೀರ್ತನೆ 91ರಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ವಚನ, ஐயா நீ குதியோ, ನೀನು ಕೆಳಗೆ ಧುಮುಕು, தூதர்கள் வந்து ದೇವದೂತರು ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದಂತೆ. பிசாசு வசனம் தெரியுமா தெரியாதா? ಪಿಶಾಚನಿಗೆ ವಚನ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಚಲೋ ಗೊತ್ತು. இங்க இந்த பிசாசுக்கும் இந்த ஏவாள சோதிச்ச பிசாசுக்கும் எல்லாம் தெரியும். ಅವುಗಳನ್ನು ಶೋಧಿಸಿದಂತ ಪಿಶಾಚನಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತೈತೆ. அங்க ஆண்டவர் என்ன குடிச்சாரா? ಅಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಧುಮುಕಿದ್ರ? ಇಲ್ಲ. மூணாவது சோதனை என்ன? ಮೂರನೇ ಶೋಧನೆ ಏನೈತಿ? பிசாசு சர்வ இதையும் ஒரு மலை உச்சியில போய் காமிக்கிறான். ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு சின்ன வணக்கம் போடும், ಎಲ್ಲರೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ನಮಸ್ಕಾರ ನನಗೆ ಮಾಡು, சாஸ்திரம் வந்து ಸಾಷ್ಟಾಂಗ ಮಾಡು, ಎಲ್ಲ ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ ನಿನಗೆ. இதெல்லாம் எனக்கு தான் கொடுத்திருக்காங்க. ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಾರೆ. ಇದು கடவுளை இங்க பூமி தள்ளிட்டார். அந்த காலத்துல ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಭೂಮಿ ಕೆಳಗೆ ದೇವರನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಾರ. தள்ளி இந்த உலகத்தை நீ எப்படி பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ಈ ಲೋಕವನ್ನು ನೀನು ಹೆಂಗಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೇಳಾರ. அதனால எனக்கு தான் இது சொந்தம். ಇದು ನನಗೆ ಸ್ವಂತ ಐತಿ. ஆனா கூட அவர் படைச்சது, ಆದ್ರೆ ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು, ஆனா நான் வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்கிறேன். ಆದ್ರೆ ನಾನು ಇದನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆனா நான் கொடுத்ததே உன்கிட்ட. ನಾನು ಇದನ್ನು ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ ನಿನಗೆ. உனக்கு ஒன்றும் பயமே இல்லை. ನಿನಗೆ ಭಯನೇ ಇಲ್ಲ. பாக்க என்ன அழகா இருக்கு, ಎಷ್ಟು ಚಲೋ ಆಯ್ತು ನೋಡು. என்ன உனக்கு எவ்வளவு பெரிய இது கிடைக்க போகுது பாரு. ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಕ್ಕೆ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು ನಿನಗೆ ನೋಡು. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அப்போ சாத்தானே ತೊಲಗಿ ಹೋಗು ಸೈತಾನನೇ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, இங்க ஏவாள் அந்த 3 காரியங்களை தோத்தா, ಇಲ್ಲಿ ಅವಳು 3 ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಸೋತಳು, இயேசு கிறிஸ்து 3 காரியங்கள்ல ಗೆದ್ದಳು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 3
விஷயಗಳಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ சோதனைಗಳಲ್ಲಿ ಗೆದ್ದು. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு சோதனையில் அவர்தாமே சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்காரு எபிரேயர்ல போடப்பட்டிருக்கிறது. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತನು ಕೂಡ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟನು, ಅವರ ಹಾಗೆ ನಾವು ಶೋಧಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಆತನು ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. மூன்றாம் அதிகாரத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿರುವಂತಹ ಈ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பின்பு தொடர்ந்து என்ன நடக்கிறது? ಮುಂದಿನದಾಗಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ? அவள் புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான், ரெண்டு பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆತನು ಅದನ್ನ ತಿಂದನು, ಅವಳು ತಿಂದಳು, ಮತ್ತೆ ಪುರುಷನಿಗೂ ಕೊಟ್ಟಳು, ಅವನು ತಿಂದನು, ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. அப்போ என்ன பண்றாங்க? ಆಗ ಏನಾಗ್ತದೆ? ஆண்டவர் ದೇವರು ಬರ್ತಾರೆ. முதல்ல இருக்கும்போது தேவன் வந்து ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு சொன்னேன். இப்போ ஆதாம் ஏவாளோட தேவன் வாக்கிங் போவார். ಈಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದೆ, ದೇವರು ಆದಾಮ ಜೊತೆ ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಂತೆ, ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ರಂತೆ. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவ தேவன் வந்தார். ಅಲ್ಲಿ ಸಾಯಂಕಾಲದ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಬಂದನು. ಉಲಾವ போறதுனா ஈக்குவல், ಜೊತೆಗೆ ಹೋಗುವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೇ ಅಂತ ಅರ್ಥ. ಈಕ್ವಲ್ ರೆಸ್ಪೆಕ್ಟ್. ஈக்குவல் ரெஸ்பெக்ட். லால்பாக்ல நான் நிறைய பேர் வாக்கிங் போறத பார்த்துக்கிறேன். ಅವರು ಲಾಲ್ಬಾಗಲ್ಲಿ ನಾನು ವಾಕಿಂಗ್ ಹೋಗುವುದನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ. ಅನೇಕರು ಡಿಸ್ಕಸ್ பண்ணிட்டு போவாங்க. ಅವರು ಅನೇಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ತಾವೇ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. நடந்துட்டே இருப்பாங்க, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவங்க அதே போல ஆண்டவர் வந்து ஏவாளோட ஆதாமோட மூணு பேர் ஜாலியா போவாங்க. ಈಗ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ದೇವರ ಜೋಡಿ ಇವರು 3 ಜನ ಜಾಲಿಯಾಗಿ ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು ಅಂತ. இன்னைக்கு வாக்கிங் வாராரு, தேவன் வாராரு, ದೇವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ವಾಕಿಂಗ್ ಸಮಯದಲ್ಲಿ. அங்க என்னாச்சு? ಏನಾಯ್ತು? இங்க காணோம். ಇವರಿಬ್ರು ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. எங்க இருக்காங்க ரெண்டு பேரும்? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಇವರಿಬ್ರು? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ಅವರು ಅವಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ಮರದ ಹಿಂದೆ ಅವಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எப்படி ஒளிஞ்சுக்கிட்டாங்க? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಅವಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ? பார்க்கும்போது அவர் நிர்வாணிகளாக காணப்பட்டார். ಅವರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. ஆகினால அவங்களே என்ன பண்ணாங்க? இலைகளை செய்து இலைகளிலே ಡ್ರೆಸ್ பண்ணிட்டாங்க. ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಬೆತ್ತಲಾಗಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಎಲೆಗಳನ್ನ ಹೊಲಿದುಕೊಂಡು ಅವರು ಡ್ರೆಸ್ ಮಾಡಿಕೊಂಡರು. இலைகளில ಡ್ರೆಸ್ பண்ண இருக்கும். ಎಲೆಗಳಲ್ಲಿ ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಹೊಲಿದುಕೊಂಡ್ರೆ ಹೇಗಿರ್ತದ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿರಿ. காலையில அழகா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ಬೆಳಿಗ್ಗೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. ಸಾಯಂಕಾಲ ಒಣಗಿ ಹೋಗಿದೆ. இதுதான் ஒரு மனுஷன் மூளை. ಇದೇ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಜ್ಞಾನ. உங்க ஞானம் என் ஞானம். ನಿನ್ನ ಜ್ಞಾನ ನನ್ನ ಜ್ಞಾನ ಅದೇ. ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ಹರಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದರಿಂದ ವಿಧೇಯತೆ ಆಗಲಿಲ್ಲ. ஆண்டவருடைய அவங்க சிருஷ்டி கர்த்தரை விட சிருஷ்டிய ரொம்ப நேசிட்டாங்க. ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನಿಗಿಂತ ಸೃಷ್ಟಿಯನ್ನ ಆತನು ಪ್ರೇಮ ಮಾಡಿದನು. சிருஷ்டியுடைய காரியத்துல மாட்டிக்கிட்டனால இப்போ அவங்களுக்கு கிடைச்சது டெம்பரரி கார்மெண்ட்ஸ். ಸೃಷ್ಟಿ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಸಿಕ್ಕಿಕೊಂಡದ್ದರಿಂದ ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕದ್ದು ಟೆಂಪರರಿ ಉಡುಗೆ. அது மட்டும் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒழிச்சுக்கிட்டாங்க. ಒಂದು ಮರದ ಹಿಂದಗಡೆ ಹೋಗಿ ಅವಿತುಕೊಂಡ. சாதாரணமாக நீங்களும் நானும் பாவம் செய்யும் போது பாவத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ನೀವು ಪಾಪ ಮಾಡುವಾಗ ಪಾಪದ ಒಂದು ರಿಸಲ್ಟ್ ಏನು ಗೊತ್ತುಂಟಾ? நம்பர் 1 ஷேம், வெக்கம். இரண்டாவது பயம். ಎರಡನೇದು ನಾಚಿಕೆ. ಒಂದನೇದು ನಾಚಿಕೆ, ಎರಡನೇದು ಅದು ಭಯ. இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿದೆ ಇದು. எல்லாரும் பாவம் பண்ணுவோம். ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ ನಾವು. பாவம் பண்ண உடனே ಪಾಪ ಮಾಡಿದಾಗ சில நேரத்தில் நமக்கு இப்படி கை நடுங்கும். ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೈ ಹೀಗೆ ನಡುಕ ಉಂಟಾಗ್ತದೆ. ಅದು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು ಇನ್ನೂ கொஞ்சம் வேகமாக நடுங்கும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಿಗೆ ಇನ್ನೂ ನಡುತ್ತದೆ. அது முன்னாடி லேசர் பரவாயில்ல அப்படிங்கிற மேனேಜ್ பண்ணிக்கிறோம். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. இப்போ அப்படியே நடுக்கும். ಹೀಗೆ ನಡುತ್ತಾ ಇದೆ. அப்புறம் வாயிலாம் படம். ಬಾಯೆಲ್ಲ
ಅದು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ತೇಚುತ್ತಿರುತ್ತದೆ, ನೆಮ್ಮದಿ ಇರುವುದಿಲ್ಲ. ನಾವು ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಆ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ನಾಚಿಕೆ ಆಗುತ್ತದೆ. ಕೆಲವು ಸ್ಟೂಡೆಂಟ್ಗಳನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ, ಕಾಪಿ ಹೊಡೆಯುವಾಗ ಯಾರ್ಯಾರು ಕಾಪಿ ಅಡಿಕಲ್ಲ, ಯಾರ್ಯಾರು ಕಾಪಿ ಹೊಡೆದಿಲ್ಲ ಅಡಿಕಾದವங்க மட்டும் கையை வைத்துன்னு சொல்லியாச்சுன்னா ಯಾರ್ಯಾರು ಕಾಪಿ ಹೊಡೆದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವನಿಗೆ மட்டும் தான் ಕೈ வைக்க மாட்டாங்க, நம்ம எல்லாரும் ಕೈ வைத்தோம். ನಾನು ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತದಿಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತಾರೆ. அப்படிதானே? ಹೌದಾ? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? சரி, காப்பி அடிக்காத யாரு சொல்லுங்க பாப்பா. யாரு காப்பி எக்ஸாம்ல நான் காப்பி அடிக்காம நான் படிச்சு ಎಸ್ಎಸ್ಎಲ್ಸಿ ಪಾಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟேன்னு சொல்றவங்க. ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಕಾಪಿಯನ್ನೇ ಬರೆಯದೆ ಪಾಸ್ ಆಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ಎಸ್ಎಸ್ಎಲ್ಸಿ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆತ್ತಿ. நீங்களும் வைக்கிறீங்க. சரி சரி, நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ನಮಗೆ ಆ ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇದೆ. அப்ப காப்பி அடிக்கும் போது பக்கத்துல வாத்தியார் வந்துட்டாருன்னா நம்ம எப்படி இருக்கோம்? ಕಾಪಿಯನ್ನು ಹೊಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಾಸ್ಟರ್ ಬಂದರೆ ಏನಾಗುತ್ತದ? ಭಯ ಬರ್ತದೆ, வெக்கம், ನಾಚಿಕೆ. ஆனா உண்மையாகவே அந்த ஆசிரியர் வந்து நல்லதுக்கு தான் செய்யறாரு, இருந்தாலும் நம்மளே நாம நமக்கு ஏமாத்திக்கிறோம். ಆದ್ರೆ ನಿಜವಾಗಿಯೂ ಆ ಒಂದು ಮಾಸ್ತರ್ ಚಲೋ ಮಾಡ್ತಾರೆ ನಮಗೋಸ್ಕರ, ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. நமக்கு ஒருவேளை நீங்க சொல்லணும், நான் சிறு பையனா இருந்தேன், எனக்கு அந்த நேரத்தில் அர்த்தம் தெரியும், இப்போதான் தெரியுது, ஆச்சா பிஏ வரைக்கும் படிச்சிருக்கலாம்ப்பா, எனக்கு படிப்பே கெடுத்து விட்டேன், இப்போ காப்பி அடிச்சு படிப்பே போயிட்டுப்பா அப்படின்னு சொல்லலாம். ನೀವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ, ಈಗ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಬಿಎ ವರೆಗೆ ಓದಬಹುದಾಗಿತ್ತು, ಕಾಪಿ ಹೊಡೆದು 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 ನಾನು ಹಾಳಾದೇನು ಎಂಬುದಾಗಿ. சில ஆசிரியர் காப்பி அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ಕೆಲವು ಮಾಸ್ಟರ್ಗಳು ಕಾಪಿಯನ್ನು ಹೊಡೆಯಲು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க, பண்றாங்களா? ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರಾ ಮಾಸ್ಟರ್? அதனால உங்க வாழ்க்கை கெட்டு போச்சு, ಆದ್ರಿಂದಲೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಕೆಟ್ಟು ಹೋಯ್ತು. ಪರವಾಗಿಲ್ಲ, ஆனா இந்த வாத்தியாருக்கு நம்ம ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணல. ಆದ್ರೆ ದೇವರು ಹೀಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ, ಅವರು ಪಾಪ ಮಾಡ್ಲಿಕ್ಕಲ್ಲಿ என்ன பண்ண தெரியுமா? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತುಂಟಾ? ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ ಆಗಮ್ಮ? ಫಸ್ಟ್ ಕ್ವೆಶ್ಚನ್, ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? ಮೊದಲನೇ ಪ್ರಶ್ನೆ, ஆண்டவர் நீ எங்க இருக்க? ನೀನು ಎಲ್ಲಿದ್ದೀ? அப்போ என்ன அங்கிருந்து பதில் வருது? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉತ್ತರ ಬರ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿಂದ? அங்க நான் பயந்து நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளிந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ನಾನು ಭಯಪಟ್ಟು ನಾನು ಬೆತ್ತಲಾಗಿರುವುದರಿಂದ ನಾನು ಅವಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಆಗ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? உனக்கு யார் நிர்வாணி என்று சொன்னது? ಯಾರು ನಿನಗೆ ಬೆತ್ತಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದು? நான் சாப்பிடக்கூடாது, சரி சாப்பிட்டியா? ನಾನು ತಿನ್ನಬಾರದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದೆಯಾ ಅಂತ ಕೇಳುವಾಗ அப்போ என்ன சொல்றான்? ஆதாமுடைய ஆன்சர் என்ன? ಆಗ ಆದಾಮನ ಉತ್ತರ ಏನಾಗೈತಿ? அவன் யாரை ப்ளேம் பண்ணா தெரியுமா? ಅವರು ಅದನ್ನು ಯಾರ ಮೇಲೆ ಹೊರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತುಂಟಾ? சொல்லுங்க பாக்கலாம். ಹೇಳೋಣ ನೋಡಿ. ஏவாள் மேல அவன் ப்ளேம் பண்ணல, ಆತನು ಅವಳ ಮೇಲೆ ಹೇಳಲಿಲ್ಲ. பைபிள் நல்லா படிங்க. ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದ ದೇವರ ಮೇಲೆ ಹೇಳಕುಂತಾನ. நீ பிடிச்ச ஏவா, ಆತನು ದೇವರ ಮೇಲೆ ಹೇಳಕುಂತಾನ, ನೀನು ಮಾಡಿದ ಪಟ್ಟಂತ ಸ್ತ್ರೀ. ನೋಡ್ದ್ಯಾ? அது வரைக்கும் ஸ்திரீ போனவன் திடீர்னு தேவன் மேலே ப்ளேம் பண்ணிட்டான். ಈಗ ಅಲ್ಲಿವರೆಗೂ ಆತನು ಸ್ತ್ರೀ ಅಂತ ಹಾಕಿ ಹಿಂದೆ ಹೋದವ, ಇಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதுதான் உங்க சுபாவம். ಇದು ತಾನೇ ನಿಮ್ಮ ಸ್ವಭಾವ, ನನ್ನ ಸ್ವಭಾವ. நம்ம அம்மா அப்பா நமக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி நமக்கு சில காரியம் செஞ்சிருப்பாங்க. ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಪಟ್ಟು ಬೆವರು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮಗೆಷ್ಟೋ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவங்களுடைய வாழ்க்கை சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். பிள்ளை வந்து அவங்க அப்பாவை பார்த்து போடா வெளியில சொல்லும்போது அந்த தகப்பனுக்கு என்ன வேதனை இருக்கும் தெரியுமா? ಆ ಮಗು ಅಪ್ಪನನ್ನ ನೋಡಿ ಹೋಗುವಾಗ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ಅಪ್ಪನಿಗೆ ಎಷ್ಟು ವೇದನೆ ಉಂಟಾಯ್ತು ಗೊತ್ತುಂಟಾ? எத்தனையோ பெரியவங்க முதியவங்க ரோட்ல தெரியுறாங்க, அவங்க நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கதையை சொல்லுவாங்க.
ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡವರು ಸಣ್ಣವರು ರೋಡಲ್ಲಿ ಸುತ್ತಾ ಇರ್ತಾರ. ಅವ್ರ ಹತ್ರ ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಈ ಕಥೆ ಹೇಳ್ತಾರೆ. என் சுத்தமாக என் பிள்ளையை நான் பெரிய டாக்டராக படிக்க வச்சேன். இன்னைக்கு அவன் திடீர்னு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுச்சு. அவன் இருக்கிற இடம் தெரியல. நாங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு நாங்கள் இன்னைக்கு ஒரு குடிசையில் உட்காந்துட்டு இருக்கிறோம். எங்கள் சொத்தெல்லாம் படிக்க வச்சோம், அவன் போயிட்டான்னு சொல்லுவாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಅನೇಕರು ನಮ್ಮ ಸ್ವತ್ತನ್ನೆಲ್ಲ ಮಾರಿ ಆ ಮಗುವನ್ನ ನಾವು ಓದಿಸಿದವು, ಆತನ ಈಗ ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋದ, ಅಲ್ಲಿ ಚಲೋ ಇದ್ದಾನೆ, ನಮ್ಗೆ ಏನು ಗತಿ ಇಲ್ಲ, ಈಗ ನಮ್ಮನ್ನು ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ತಂದಿದ್ದಾನೆ ಅಂತ ಅನೇಕರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. நம்ம ஜாக்கிரதையாக ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ನಾವು ಜಾಗೃತಿ ಆಗಿರೋಣ. ನಾವು ನಂಜಿ ಉಳ್ಳವಳ ನಾವು ಉಪಕಾರ ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ಬೇಕು. ಉಪಕಾರ, ದೇವರಿಗೆ ಉಪಕಾರ ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ಬೇಕು. இங்க அவனுக்கு நன்றி இல்லை. ಈತನಿಗೆ ಒಂದು ಉಪಕಾರದ ಸ್ವಭಾವ ಇಲ್ಲ. ದೇವರಿಗೆ ಬ್ಲೇಮ್ பண்ண ಆರಂಭಿಸಿದ. ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಂಡವರು என்ன பண்ணாரு தெரியுமா? ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ ದೇವರು? ಏವಾಳ ಕೇಳ್ತಾರೆ. ಯಾವಳ ಹತ್ರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಯಾರು ಕೇಳ್ತಾವ್? ಏವಾಳ என்ன பண்ணிச்சு? ಸರ್ಪದ ಮೇಲೆ ಪಡಿಬೇಕು. ಅವಳು ಏನು ಮಾಡ್ತಾಳೆ ಅಂದ್ರೆ ಆ ಸರ್ಪದ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡ್ತಾಳೆ. ಸರಿ, ಇನಿಮೇಲ್ உங்களுக்கு வேலை இல்லை. ನಿಮಗೆ ಇನ್ನ ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಸ್ಥಳ ಇಲ್ಲ ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அப்போ நீங்க வெளியே போகணும். ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗಬೇಕು. இனி நீங்க இருந்தீங்கன்னா இன்னொரு மரம் இருக்குது. ನೀವು ಇದ್ದು ಬಿಟ್ರೆ ಇನ್ನೊಂದು ಮರ ಐತಿ. அந்த மரம் ஜீவ விருட்சத்தின் மரம். ಆ ಮರ ಜೀವ ವೃಕ್ಷದ ಮರ. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ಅದನ್ನ ನೀವು ತಿಂದು ಬಿಟ್ರೆ நீங்க உயிரோடு இருக்க சாகவே மாட்டீங்க. ನೀವು ಜೀವಂತವಾಗಿರ್ತೀರಿ, ನೀವು ಸಾಯೋದೇ ಇಲ್ಲ. அதனால உங்களுக்கு அளவு இல்லப்பா. ನಿಮಗೆ ಅಲೋ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲಪ್ಪ. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வெளியில போகணும். வெளியே ನೀವು ಒಳ್ಳೆಯವಾಗಿರ್ಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗ. ஆண்டவர் பனிஷ்மென்ட் கொடுத்தா பனிஷ்மென்ட் கொடுக்கலையா? இது பனிஷ்மென்ட் ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಅಲ್ವಾ ಇದು? பனிஷ்மென்ட் இல்ல. ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಆಯ್ತು, ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಅಲ್ವಾ? அல்ல, ಇದು ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲ. ஏன்னா பாதுகாக்கிறதுக்காக மனுஷனை வெளியே அனுப்பிட்டார். ಆತನನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು, ಮನುಷ್ಯನನ್ನು ಚಲೋ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ ಆತನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿದ್ದಾನೆ. ஏன்னா இன்னொரு ಇನ್ನೊಂದನ್ನು ತಿಂದು ಬಿಟ್ರೆ ಆ ಜೀವ ವೃಕ್ಷದಾನ சில நாம் உலகத்துல உயிரோடு இருந்து பாவம் செஞ்சுட்டே இருப்பான். ಆತನ ಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತಾನ, ಪಾಪ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾನ, ಸಾವೇ ಮಾಡ್ತಾನೆ. ಸಾಯೋದಿಲ್ಲ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? அதனால வெளியே அனுப்பிட்டார். ಆದ್ರಿಂದ ಅದನ್ನ ಹೊರಗೆ ಕಳಿಸಿಬಿಟ್ಟ. வெளியே போயாச்சு. ಹೋದವರೆಗೆ ಹೋಗುವಾಗ ಹೋಗುವಾಗ ஆண்டவர் என்ன பண்ணாரு? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು ಗೊತ್ತಾ? ஒரு நல்ல ட்ரெஸ் தச்சு கொடுத்தாரு. ಒಂದು ಚಲೋ ಡ್ರೆಸ್ ಅನ್ನ ಅವನಿಗೆ ಹೊಲಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. என்ன ட்ரெஸ்? ಯಾವ ಡ್ರೆಸ್? என்ன மெட்டೀರಿಯಲ್ தச்சு கொடுத்தாரு? ಯಾವ ಮೆಟೀರಿಯಲ್? ಚರ್ಮದ ಮೆಟೀರಿಯಲ್. தோல். ಚರ್ಮದ ಮೆಟೀರಿಯಲ್. ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಮೃಗವು ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅಲ್ಲಿ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. ಆ ಮೃಗ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த மிருகம் ரத்த சிந்தப்பட்டது. ಆ ಮೃಗವು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದೆ. இவன் செய்த பாவத்திற்காக ಈತನು ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕಾಗಿ ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. ಒಂದು ಮೃಗ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟಿತು. அவனுடைய தோல் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. ಆತನ ಒಂದು ಅದರ ಚರ್ಮ ಇವನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. நாம் செய்த பாவத்திற்காக, ನಾವು ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ, ನಮಗೋಸ್ಕರ ಯೇಸು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟನು. ಅದಕ್ಕೆ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಸಂಬಂಧ ಉಂಟು. ಅದಕ್ಕೂ ಇದಕ್ಕೂ ಒಂದು ಸಂಬಂಧ ಉಂಟು. ಸರಿ, ತೋಟಕ್ಕೆ வெளியே வந்தாச்சு. ಹೊರಗಡೆ ಬಂದಾಯ್ತು. தோட்டத்துக்கு வெளியே வந்து அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ಹೊರಗಡೆ ಬಂದು ಆತನ ಜೀವಿತ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತಾ ಇದೆ. அங்க வேற அவருடைய அங்க வந்து 3 பேருக்கும் 3 காரியம் சொல்லிட்டாரு. 3 காரியம், நீ வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு ஆதாமுக்கு. ಇಲ್ಲಿ 3 ಜನರಿಗೆ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಷ್ಟಪಟ್ಟು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ನೀನು ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் ஏவாள் சொல்லிட்டாரு, நீ குழந்தை பிறக்கும்போது கஷ்டப்பட்டு. ಅವಳಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀನು ಮಗು ಹುಟ್ಟುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟಪಡ್ತಿ ಅಂತ. அது மட்டுமல்ல, இன்னொன்று சர்ப்பத்தை சொல்லிட்டாரு, நீ வந்து பூமியில காலங்கள்லாம் நீ வந்து ஊறி போகணும்னு சொல்லிட்டாரு. ಆಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸರ್ಪಕ್ಕೆ, ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ ನೀನು ಸರದಾಡ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ತೀಯ ಅಂತ. 15ನೇ ವಚನ பாருங்க. 15ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. 3ாம் அதிகாரம் 3:15. ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ನಿನಗೂ ಈ ಸ್ತ್ರೀಗೂ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಈ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ ಅಗತ್ಯವಿರುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. ಈಕೆಯ ಸಂತಾನವು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದು, ನೀನು ಅದರ ಹಿಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುವಿ ಎಂದು ಹೇಳಿದನು. இங்க பிசாசுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಪಿಶಾಚನಿಗೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತಾರಾ? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தரிசனம் ಇದೆ. ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಒಂದು ದರ್ಶನ. அவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய தலையை மிதிப்பார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುತ್ತಾನೆ. உன்னுடைய பிசாசுடைய தலையை, பிசாசை அவர் ஜெயிப்பார். ಪಿಶಾಚನ ತಲೆ, ಪಿಶಾಚನ ಆತನು ಜಯಿಸುತ್ತಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಾರ முடியும். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಲ್ಲಿ நசுக்குவார். ನೀ ಆತನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ತೀಯ. அதுவரைக்கும் நீ முப்பாட்டுக்கு வேலையை பாருங்க. ಅದರವರೆಗೆ ನಿನ್ನ ಕೆಲಸ ನೀನು ನೋಡ್ಕೋ. ಅವನು ಪಿಶಾಚ ಆಗ್ಬೇಕು. ಹೀಗೆ ಪಿಶಾಚನನ್ನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದ.
3 பேர் வெளியே போயாச்சு. 3 ಜನರು ಕೂಡ ಹೊರಗೆ ಬಂದ್ರು. ஆதாம் ஏவாள் வெளியே வந்த பிறகு ಆದಾಮ ಅವಳು ಹೊರಗೆ ಬಂದ ನಂತರ அவங்களுக்கு 2 பையங்க இருக்காங்க. ಅವರಿಗೆ 2 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. காயின் ஆபேல். ಕಾಯಿನ ಏಬೇಲ. காயின் ஆபேலுடைய ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா ಕಾಯಿನನ ಸ್ಟೋರಿಯನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ காயின் வந்து என்ன பண்றான்? ಕಾಯಿನ ಏನು ಮಾಡ್ತಾನ? பயிர் பண்றான். ಆತನು ಜಮೀನುದಾರನಾಗುತ್ತಾನೆ, ವ್ಯವಸಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறான். ಆ ಏಬೇಲನು ಆಡುಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. காயின் பொல்லாதவன். ಕಾಯಿನನು ಕೆಟ್ಟವನು, ದುರ್ಮಾರ್ಗನು. எங்க போட்டிருக்கு? ಎಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? 1 யோவான் 3:12 போட்டிருக்கு. 1 ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವನು ದುರ್ಮಾರ್ಗನು ಎಂದು போட்டிருக்கு. ಆತನು ಒಬ್ಬ ದುರ್ಮಾರ್ಗನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா அவன் என்ன பண்றான்? ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ಅವನು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾನೆ. ಆತನು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ஆபேல் ಕಾಣಿಕೆ ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾನೆ. ಏಬೇಲನು ಕೂಡ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. தேவன் துன்மார்க்கனுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. ದೇವರು ದುರ್ಮಾರ್ಗನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்து விட்டார். ಏಬೇಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡನು. அது வந்து உடனே ಕಾಯಿನಕ್ಕೆ ಅದು ತಾங்க முடியாத ஒரு ಕಾರ್ಯமாகிவிட்டது. ತಕ್ಷಣ ಕಾಯಿನಿಗೆ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ತಾಳಲು ಆಗದ ಒಂದು ಕಾರ್ಯ ಆಗಿ ಹೋಯಿತು. அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ಆತನಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಅವನ ಮುಖನಾಡಿ ಮಾರಿவிட்டது. ಆತನ ಮುಖ ಅದು ಬದಲಾವಣೆ ಹೊಂದಿವಾಯಿತು. இன்னொரு வகையாக வேத நிபுணர் சொல்கிறார்கள். ವೇದ ನಿಪುಣರು ಇನ್ನೊಂದು ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனுக்கு பலியிட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ದೇವರಿಗೆ ಬಲಿ ಇಡಬೇಕು ಎಂದರೆ ಅದು ರಕ್ತ ಅದರಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆனா காயின் வந்து அந்த இத ரொம்ப லைட்டா இருக்கு. ஆடு பலியிடுறது அது சும்மா காய்கறிகள் கொண்டு வந்து கொடுத்தான். ಆತನು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? ಲೈಟ್ ಆಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟನೋ, ಅದನ್ನು ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಕಾಯಿ ಪಲ್ಯಗಳನ್ನು ತಂದು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. ஆபேல் என்ன பண்ண தெரியுமா? ಏಬೇಲ ಏನು ಮಾಡಿದ ಗೊತ್ತಾ? ஆட்டு மந்தையில தலையீற்றுல நல்ல இந்த பெஸ்ட் ஒன்னு ஆண்டு கொண்டு கொடுத்தான். ಆತನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ತನ್ನ ಮಂದೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಹಾಡುಗಳಲ್ಲಿ ಬೆಸ್ಟ್ ಉನ್ನತವಾದಂತದ್ದನ್ನು ತಂದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ದೇವರು. ಅದರ ರಿಸಲ್ಟ್ என்ன? ಅದರ ರಿಸಲ್ಟ್ ಏನು? ஒரு பெரிய ஒரு ஆபேலுக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதம். ಇಲ್ಲಿ ಏಬೇಲಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. காயினுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்ல. ಕಾಯಿನನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ. காயின் என்ன பண்றான்? ಕಾಯಿನನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? ஆபேல் தனியா இருக்கும்போது போய் அவனை கொலை பண்ணிடுறான். ಏಬೇಲನು ಸಪರೇಟ್ ಆಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಫಸ್ಟ್ ಮರ್ಡರ್. ಮೊದಲನೇ ಒಂದು ಮರ್ಡರ್ ಇದಾಗಿದೆ. அங்க அவன் அப்பா வந்து அந்த ரத்தம் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுது. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ರಕ್ತ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೂಗ್ತಾ ಇದೆ. அப்போ காயின் கேட்டான். ಕಾಯಿನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் வந்து பதில் கேட்கிறார். எங்கப்பா காயின் ஆபேல் எங்கன்னு கேட்கிறார். ಎಲ್ಲಿ 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 ಆಮೇಲೆ ಎಲ್ಲಿ? காயினுடைய பதில் என்ன? ಆತನ ಉತ್ತರ ಏನು? நான் காவலாளியோ. ನಾನು ಆತನನ್ನ ಕಾಯಲಿಕ್ಕೆ ನಾನೇನು ಕಾವಲುಗಾರನೋ? நான் காவலாளியோ. ನಾನು ಕಾವಲುಗಾರನೋ? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರ? நீ பூமியில எங்க போனா உன்னை கொலை பண்ணிடுவான் போடா அப்படிங்கிறார். ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸರಿ, ನಿನ್ನ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾರೆ ಹೋಗು. அவன் சொல்றான், ஐயோ இந்த பனிஷ்மென்ட் வேண்டாம்ப்பா. ದೇವರೇ ಆ ರೀತಿಯಾದಂತ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಬೇಡ ನನಗ. வேற ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுங்க. ಬೇರೆ ಏನಾದ್ರು ಕೊಡು. ஆண்டவர் சொல்றாரு, சரி உன்னை கொலை பண்ண மாட்டேன் போ. ನೀನು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರೆ ಹೋಗಿ ಸರಿ ಆಗಲ್ಲ. ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ரெண்டு காரியங்களை பார்க்கின்றோம். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು முதல்ல ஒருத்தன் ஒரு பாவத்தை செஞ்சான். ಮೊದಲನೇ ಒಬ್ಬನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ. ஆதாம் செய்த பாவம், ಆದಾಮನು ಮಾಡಿದಂತ ಪಾಪವು அவனை பாதிக்கக்கூடியது. ಅವನನ್ನು ಬಾಧಿಸಿಬಿಟ್ಟಿತು. ஆனா காயின் செய்த பாவம், ಆದರೆ ಕಾಯಿನನ ಮಾಡಿದ ಪಾಪವು மற்றவரை பாதிக்கும். ಬೇರೆಯವರನ್ನು ಬಾಧಿಸಿಬಿಟ್ಟಿತು. நீங்க 2 வகையான பாவத்தை நடக்கிறோம். 2 ರೀತಿಯಾದಂತಹ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒன்று நம்ம சாராயம் குடிக்கிறோம், ಒಂದು ನಾವು ಸಾರಾಯಿ ಕುಡಿತೇವೆ, புகை பிடிக்கிறோம், ನಾವು ಏನಾದರೂ ಸಿಗರೇಟ್ ಕುಡಿತೇವೆ. அது நம்மளையே அது கொண்டு கொடுக்கிறது. ಅದು ನಮ್ಮನ್ನೇ ಅದು ಕೊಲ್ಲು ಬಿಡುತ್ತದೆ. ಇನ್ನೊಂದು நான் வந்து இன்னொருத்தரை பற்றி பேசுறது, ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು, இன்னொருத்தர் போய் இன்னொருத்தர் பேசுறது, ಇನ್ನೊಬ್ಬರ ಹತ್ರ ಮಾತಾಡೋದು, இந்த மாதிரி காரியம் வந்து இது வந்து ஆண்டவர் இன்னும் விரும்பாத ஒரு காரியம். ಇದು ಇನ್ನೂ ಕೂಡ ಎಡಿಸಲಾಗದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நான் சொல்றது புரியுதா? ನಾ ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? இரண்டாவது பாவத்தில் இன்னும் பலர் பாதிக்கப்படுறாங்க. ಎರಡನೇ ಪಾಪದಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಾಧಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. முதல் பாவத்தில் நம்ம மட்டும் தான் பாதிக்கப்படுறோம். ಮೊದಲನೇ ಪಾಪದಲ್ಲಿ ನಾವು ಮಾತ್ರವೇ ಬಾಧಿಸಲ್ಪಡ್ತೇವೆ. அதனால தான் காயின் செஞ்ச காயினை வந்து ஆண்டவர் கொஞ்சம் கூட அவர் மரியாதை கொடுக்கல. ஆண்டவர் ಆದ್ದರಿಂದ ಕಾಯಿನಿಗೆ ಸ್ವಲ್ಪವೂ ಕೂಡ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಲಿಲ್ಲ.
பெரிய பாவத்தை செஞ்சுட்டான். ஆதாம் கூட பெரிய பாவம் செஞ்சது யாரு? காயின். ஆதாமிಗಿಂತ ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡಿದವರು ಯಾರು? ಕಾಯಿನ್. ஏன்னா ஆதாம் தனக்குத்தானே அவன் பாவத்தை செஞ்சுக்கிட்டான். ஆதாம் தனக்கு தானே பாಪ ಮಾಡಿಕೊಂಡ. காயின் தனக்கு மட்டும் சில அவன் மறுபடியும் தப்பு இன்னொருத்தனையும் பாவத்துக்குள்ள உண்டாக்கிட்டான். ಆತ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ತಾನು ಮರ್ಡರ್ ಮಾಡಿದಂಥದ್ದು ಒಂದು ತಪ್ಪು ಮತ್ತೆ ಇನ್ನೊಬ್ಬನು ಕೂಡ ಪಾಪ ಮಾಡುವಂತೆ ಅದನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟ. இந்த நாட்களில் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ. சர்ச்சில் நம்ம அழகாக பிரசங்கத்தை பண்ணணும். ಚರ್ಚಿನಲ್ಲಿ ನಾವು ಚಲೋ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು. நீங்க உங்க வீட்டுல நீங்க வந்து மற்றவங்களை கெடுக்காதுங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೇರೆಯವರನ್ನ ಕೆಡಿಸಬೇಡ್ರಿ. செய்வன வைக்காதுங்க. செய்வனா விச்கிராஃப்ட் பண்ண. ಮಾಟುಗಳನ್ನ ಮಾಡಬೇಡ್ರಿ. இல்லனா அவங்களுக்கு விரோதமா பேசாதுங்க. ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ. எதிரிகளை நீங்க நேசிங்க. ವಿರೋಧಿಗಳನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡಿರಿ அப்படி ನಾವು சொல்லி கொடுக்கணும். ಹೀಗೆ ನಾವು ಹೇಳಬೇಕು. அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை காய் வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சிருக்கலாம், ஆண்டவரே தப்பிச்சுன்னு சொல்லி கெஞ்சிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿ ದೇವರ ಹತ್ರ ಕಾಯಿನ್ ಕೇಳಿರಬಹುದಾಗಿತ್ತು, ದೇವರೇ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತ. ஆனா காயின் கெஞ்சல. ಆದರೆ ಕಾಯಿನನು ತಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அதோட மன்னியும் கெஞ்சல. ಆತನ ದೇವರೇ ನೀನು ಮನ್ನಿಸು ಅಂತ ಕೇಳಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவன் என்ன சொன்னா, என் பனிஷ்மெண்ட் மாத்தி கொடுன்னு சொன்னான். ಸ್ವಲ್ಪ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಬದಲಾಯಿಸು ಅಂತ ಹೇಳಿದ. எனக்கு தாங்க முடியாத பனிஷ்மெண்ட். ಅದನ್ನು ತಾಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ ದೇವರೇ, ನನಗೆ வேற பனிஷ்மெண்ட் கொடு. ಬೇರೆ 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 ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಕೊಡು. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் அப்படிதான். ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅದೇ ತರ. நல்ல ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಕೂಲ್ಗೆ ಓದುವಾಗ ನನಗೆ ಜ್ಞಾಪಕ ಆಯ್ತು. ஸ்கூலுக்கு லேட்டா வருவேன். ಸ್ಕೂಲ್ಗೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತೀನಿ. எங்க வாத்தியார் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த காலத்துல ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ, ನಮ್ಮ ಮಾಸ್ತರ இப்படியே பிடிக்கணும், ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಬಗ್ಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. அப்படி இந்த விரல் ரெண்டு விரலும் பெருவிரல் கீழே உள்ள பெருவிரலை தொடணும். ಆಗ ಹೆಬ್ಬೆರಳನ್ನು ಈ ಎರಡು ಬೆರಳು ಮುಟ್ಟಬೇಕು. அப்போ நாங்க என்ன சார், அது வேண்டாம் சார், முழங்கால நிக்கிறேன் சார், வேண்டாம் சார், அது வேண்டாம் சார். ಆಗ ನಾವು ಹೇಳ್ತಿದ್ದ ಮಾಸ್ತರಿಗೆ, ಮಾಸ್ತರ್ ಅದು ಬೇಡ ನಮಗೆ ಸರ್, ಅದು ನಾವು ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ತೇವೆ, ಆ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಬೇಡ ಅಂತ. லேட்டா வர்றேன் சார், நாளைக்கு லேட்டா வர மாட்டேன் சார், மன்னிச்சுன்னு சொல்றது கிடையாது. ನಾಳೆಗೆ ನಾವು ಲೇಟ್ ಆಗಿ ಬರೋದಿಲ್ಲ, ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ ನಾವು ಹೇಳೋದು ಬಿಟ್ಟು எனக்கு வேற பனிஷ்மெண்ட் கொடுங்க சார், ನನಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಕೊಡಿ ಸರ್. அதான் காயின் ஸ்டோரி. ಅದೇ ಕಾಯಿನ ಒಂದು ಕಥೆ ಸ್ಟೋರಿ. இன்னைக்கு கூட நம்ம அப்படிதான் கேட்கிறோம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ரொம்ப ஈஸி. ஒருத்தர் போட்டு நவனித்துடைய பெண்ணை நவனுக்கு எனக்கு எழுதி கொடுக்குறேன், நான் வச்சிருக்கிறேன், பத்திரமா வச்சிருக்கிறேன். நவனுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன், பேங்க்ல போய் பெண்ணோட போயிட்டேன். ಏನೋ ನಮಗೆ ಪೆನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಬರೀಲಿಕ್ಕೆ, ಅದನ್ನು ನಾನು ಬರೀದೆ, ಮತ್ತೆ ಆ ಪೆನ್ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಹಾಗೆ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. நவனித்து வந்து அந்த பெண்ணை காணாங்கன்னு அங்க தேடிட்டு இருக்கிறாரு. ಇಲ್ಲಿ ಆ ಪೆನ್ನು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்போ எனக்கு நல்லா தெரியுது நான் தான் பெண்ணை வச்சிருக்கேன், ನಾನೇ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತುಂಟು ನನಗೆ. நவனுக்கு அடுத்த நாள் நாங்க வந்து பாக்குறேன், அவர் பண்ணி என் பாக்கெட்ல இருக்குது. ಆತನ ಪೆನ್ನು ನನ್ನ ಪಾಕೆಟ್ನಲ್ಲಿ ಇದೆ, ಅದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರು. அப்போ நான் ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், நவனித்து உங்க பெண்ணை மன்னிச்சுக்கன்னு சொல்லிருக்கலாம். ನಾನು ನಿನ್ನ ಪೆನ್ನು ಇದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಡು ಅಂತ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದಾಗಿತ್ತು. நான் என்ன பண்ணுவேன், இந்த பெண்ணை மறைச்சு ஒளிச்சு பெட்டி கீழே போட்டுருவேன். ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ, ಈ ಪೆನ್ನನ್ನು ಅದನ್ನ ಮರೆ ಮಾಡಿ ಪೆಟ್ಟಿಯೊಳಗೆ ಇಡುವಂತವನಾಗಿದ್ದೆ. ஐயோ பேச்ச வெளி நவனி பார்த்துட்டு அந்த பெண்ணை கேட்டு வரப்பா. ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಕೇಳಲೇ ನನ್ನ ಪೆನ್ನನ್ನು ಅವರು ಕೇಳಿಬಿಡ್ತಾರೆ. அதுதான் பைபிள் போடுறது, பாவத்தை மறைக்கிறவன் பாவத்தை மாட்டான். ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಡುವವನಿಗೆ ಶುಭವಾಗದು. அவனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இரக்கம் பெறுவார். ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡುವವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದು. பார்த்தாச்சா? அப்போ காயின் செஞ்சது ஆதாம் செஞ்சதை விட பெரிய பாவம். ಆದ್ದರಿಂದ ಆದಾಮನು ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕಿಂತ ಕಾಯಿನನು ಮಾಡಿದ ಪಾಪವೂ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ஒருவேளை ஆதாம் கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தான் இல்லையா? ದೇವರು ಆದಾಮನ ಹತ್ತಿರ ಕೂಡ ಆದಾಮನು ದೇವರ ಹತ್ತಿರ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿಕೊಳ್ಳಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ. ஆண்டவரே மன்னிச்சுங்க ஆண்டவரே, பிசாசில கொடுத்துட்டான், ಪಿಶಾಚಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಾನ, ನಾನು ತಿಂದಿಲ್ಲ. ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. ತಕ್ಷಣ ದೇವರು ಕ್ಷಮಿಸಿರಬಹುದಾಗಿತ್ತು. ஆனா ஒரு மனிதனுடைய சுபாவத்தை பாருங்க. ಆ ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವವನ್ನು ನೋಡಿ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, உங்க சுபாவம் என் சுபாவம் எல்லாம் சேர்ந்து சுபாவம். ನಿನ್ನ ಸ್ವಭಾವ ನನ್ನ ಸ್ವಭಾವ ಎಲ್ಲ ಸೇರಿಸಿ ಹೇಳಕತ್ತೀನಿ. பாவத்தை நம்ம வந்து
ಸಂತೋಷ ಆಯ್ತು. ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷ ಆಗ್ತದ? ನನಗೆ ಒಳಗೆ ಇದೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈಗ ನಡೀತಾ ಇರ್ತೈತಿ. அங்க போய் நான் வந்து இன்னைக்கு நல்லா கத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படி கொஞ்சம் சந்தோஷம் சொல்றத விட்டுட்டு ஒரே அடி அடிச்சது. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಈ ದಿವಸ ಚೆನ್ನಾಗಿ ಕಲಿತುಕೊಂಡು ಬಂದೆ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ಬದಲು ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಮುಗಿಸಿ ಬಿಡುವುದು. ಸಾಧಾರಣ ஒரு 4 பேருக்கு ಅದು ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಯ್ತು பாருங்க. ನಾವು 4 ಜನ ಕುಳಿತುಕೊಂಡು ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡುವಾಗ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அப்ப நவனி தங்க ಅದಕ್ಕೆ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿ ನವನಿ ತನ್ನ ಸೈಡ್ ಪಾಸ್ ಮಾಡಿ ಹೋಗೋದು ಜೀಪ್ಲ. ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿ ನಾವು ಪಾಸ್ ಮಾಡಿ ನಾವು ಆ ಕಡೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭ ನಾವು ನಮಸ್ಕಾರ அப்படி ஏசஸ் சொல்வார். ಅಂತ ಏಸಸ್ ಹೇಳ್ತಾರೆ. அது போன பிறகு ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ சாதாரண நான் செய்யற வேலை ನಾನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ. ಆದರೆ நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ತರುವಾಯ நம்ம அதிகமாக வேதத்தை படிக்க ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಓದುತ್ತಾ ஆண்டவரே எனக்கு பழைய ஆதாம் சுபாவம் வேண்டாம், புது ஆதாமாக இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் வேணும். ಸರಿ, ಹಳೆಯ ಆದಾಮನ ಸ್ವಭಾವ ನನಗೆ ಬೇಡ, ಹೊಸ ಆದಾಮನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಭಾವವನ್ನು ನನಗೆ ಬೇಕಂತ ಹೇಳಬೇಕಾಗ್ತದೆ. இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ಕಂಪ್ಲೀಟಾ வரணும். ಆದಾಮ ಅವಳು ಮತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಂದು ಕಂಪ್ಯಾರಿಟಿವ್ ಸ್ಟಡಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿ ಅದು ಬೇರೆನೇ ಇರ್ತದೆ. ಇದುವರೆಗೆ ನಾವು 2 ಮನಿதர்கள் படிச்சோம். 2 ಜನರ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು. 2 பேரும் விழுந்து போனவங்க. 2 ಜನರು ಕೂಡ ಬಿದ್ದು ಹೋದಂತವರೇ. அதை தொடர்ந்து ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பாத்தீங்கன்னா 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅழகான ஒரு ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ பார்க்க போறோம். ಇಲ್ಲಿ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. 7 தலைமுறைகள் பின்பு பிறந்தவர் ஆதாமுடைய 7 தலைமுறைகள் பின்பு பிறந்தவர். ಆದಾಮನ 7 ತಲೆಮಾರಿನ ನಂತರ ಹುಟ್ಟಿದಂತವ. அவர் பேர் ஏனோக்கு. ಅವನ ಹೆಸರು ಹನೋಕನು. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். ಹನೋಕನು ದೇವರ ಜೋಡಿ ಸಂಚರಿಸಿದನು. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ದೇವರು ಅವನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡನು. என்ன ಅழகான ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗೈತಲ್ವಾ? இங்கே ஒரு ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ இங்கே ಆಂಡ್ರು ಸಂಚರಿಸನೆ செஞ்சாரு. ಇಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ಸಂಚರಿಸಲು ಇದ್ದರು. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ನೋಡ್ರಿ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இன்னும் அழகாக போட்டுருக்கோம். ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತೈತಿ. நீங்க 5ನೇ ಅಧ್ಯಾಯ படிச்சு பாருங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. ஏனோக்குடைய 65ஆம் வயதில் ಹನೋಕನ 65ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ அதுதான் அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வான். ಆಗ ಆತನು ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಅದು ನೋಡಿರಿ, அதுக்கு பிறகு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரிப்பான். ಆತನು 300 ವರ್ಷ ದೇವರ ಜೋಡಿ ಸಂಚರಿಸ್ತಾನ. பாருங்க 21 வருஷம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து 21ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. ಹನೋಕನು 65 ವರ್ಷದವನಾದಾಗ ಮೆತೂಷೆಲನನ್ನು ಪಡೆದನು. ಮೆತೂಷೆಲನು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಹನೋಕನು ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಪಡೆದನು. ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ 300 ವರ್ಷ ಬದುಕಿದನು. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து 300 ವರ್ಷ ದೇವರ ಜೋಡಿ ಸಂಚಾರ ಮಾಡಿ அவன் காணப்படுவான். ಆತನು ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾನೆ. தேவனோடு கூட இருக்கு. ದೇವನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನು ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾನೆ. வேதத்துல 2 பேர் காணப்படாம வருவாங்க. ವೇದದಲ್ಲಿ 2 ಜನ ಹೀಗೆ ಆಗುತ್ತಾರೆ, ಕಾಣದೇ ಒಂದು ಹೋಗುತ್ತಾರೆ. ஏனோக்கு இன்னொன்று எலியா. ಒಬ್ಬನು ಹನೋಕನು, ಇನ್ನೊಬ್ಬ ಎಲಿಯನು. ஏனோக்கு நீங்க வயசு வயசுலாம் உட்கார்ந்து நீங்க உட்கார்ந்து ஒரு ಕ್ಯಾಲ್ಕುಲೇಷನ್ பண்ணி பாருங்க. ಒಂದು ವಯಸ್ಸನ್ನು ನೀವು ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಕ್ಯಾಲ್ಕುಲೇಷನ್ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ஆதாமோடு கூட 300 வருஷம் ஏனோக்கு இருப்பான். ಆದಾಮನ ಜೋಡಿ 300 ವರ್ಷ ಹನೋಕ ಇದ್ದನು. அவன் ஆதாம் கேட்டு அவன் சில காரியம் கற்றுக்கொண்டிருப்பான். ಆತನು ಆದಾಮನ ಹತ್ರ ಕೇಳಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡಿರು. ஐயோ தாத்தா, நீங்க இப்படி கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க ஆண்டவருக்கு இப்படி நான் நடக்க கூடாது தாத்தா ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಅದನ್ನು ನೀವು ಹೇಳ್ಬೋದು, ತಾತ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೀಯಲ್ವಾ, ದೇವರ ಮಾತನ್ನು ನೀನು ಕೇಳದೆ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟಿ, ನಾನು ಕೂಡ ಆ ರೀತಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿಲ್ಲಪ್ಪ, ನಾನು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ಹಾಗಾಗ್ಬೋದು, ಆ ರೀತಿ ಮಾಡುದಿಲ್ಲ ನಾನು. இன்னொரு பேருக்கு என்ன தெரியுமா? ಇನ್ನೊಂದು ತಮಾಷೆಯನ್ನು ಗೊತ್ತುಂಟಾ? இந்த ஏனோக்கு ಹನೋಕನು அவனுக்கு மெத்துசலாவை 65 வயசுல பிறகுறான். 65ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಮೆತೂಷೆಲ ಅಂತ ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மெத்துசலான என்ன அர்த்தம் தெரியுமா? ಮೆತೂಷೆಲನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನು ಅರ್ಥ ಗೊತ್ತುಂಟಾ? நீரினால் அழிக்கப்படும், ನೀರಿನಲ್ಲಿ ಅಳಿಸಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ, அல்லது நீர் மூலமாக ஜட்ஜ்மென்ட் நடைபெறும், அதாவது ನೀರಿನ ಮೂಲಕವಾಗಿ ತೀರ್ಪು ಬರುತ್ತದೆ ಎಂಬ ಅರ್ಥ. ಅದ ಮೆತುಸಲಾನ್ பேர். ಅದೇ ಮೆತೂಷೆಲ ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥ ಇರುತ್ತದೆ. அப்போ ஏனோக்கு இந்த பெயரை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு வைத்தான். ಆತನು ಇದನ್ನು ದೇವರ
மெத்துசேலனுடைய பேர் என்ன? நோவா. மெத்துசேலನ ಮೊಮ್ಮಗನೇ ನೋಹ. மெத்துசேலனுக்கு ஒரு மகன் உண்டு, லாமேக்கு. லாமேக்குடைய மகன் நோவா. ಮೆತುಶೇಲನಿಗೆ ಒಬ್ಬ ಮಗ ಇದ್ದ, ಆ ಮಗನ ಹೆಸರು ಲೆಮಕ್ಕನು, ಲೆಮಕ್ಕನ ಮಗನೇ ನೋಹ. அதனால ஏனோக்கு அவன் கண்டிப்பாக நோவாவை சந்தித்திருக்க கூடும். ಆದ್ದರಿಂದ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹನೋಕನು ಖಂಡಿತವಾಗಿ ನೋಹನನ್ನು ಕೂಡ ಆತನು ಸಂಧಿಸಿದ್ದಾನೆ. நோவாவுக்கு தன்னுடைய ஆதாமிடத்தில் பெற்ற கதையை அவன் சொல்லியிருப்பான். ತಾನು ಆದಾಮನಿಂದ ಕಲಿತುಕೊಂಡಂತ ಕಥೆಯನ್ನು ನೋಹನಿಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ ಹನೋಕ. ಅರ್ಥ ಆಗಿದೆಯಾ? இருக்குது ನೋಡಿರಿ, யூதான்னு ஒரு அதிகார கதை 14வது வசனம் 15வது வசனம் படிச்சு பாருங்க. ಯೂದನಲ್ಲಿ ಅಲ್ಲಿ 15 ನಾನು ಒಂದು ವಚನವನ್ನ ನೋಡಿದೆ. 1 பேதுரு 3வது அதிகாரம் 2 பேதுரு 3வது அதிகாರத்தை படித்து பாருங்க. 1ನೇ ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಕೂಡ ನೋಡಿರಿ. அப்போ இந்த ஏனோக்கை பற்றி இங்கு பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಹನೋಕನ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி, ಹನೋಕನು ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ, அவன் பிரசங்கித்தான். ಅವನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. ஏன் தீர்க்கதரிசி சொல்றோம்? ಯಾಕೆ ಅದನ್ನು தீர்க்கதரிசி ಪ್ರವಾದಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೇವೆ. அவனுடைய மகனுக்கு அவன் வருங்காலத்தை குறித்த பெயரை வைத்தான். ಆತನು ಮುಂದೆ ಆಗುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನು ಒಂದು ಹೆಸರನ್ನು ಆತನ ಮಗನಿಗೆ ಇಟ್ಟನು. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ಹನೋಕನು ದೇವರ ಜೋಡಿ ಸಂಚಾರ ಮಾಡಿದನು. ஏனோக்கு காணப்படாமல் போனான். ಹನೋಕನು ಆತನು ಎತ್ತಲ್ಪಟ್ಟನು. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ದೇವರು ಆತನನ್ನು ಎತ್ತುಕೊಂಡನು. ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, இந்த காலத்துல லேட்டஸ்ட் பர்சன் வந்து என்னன்னா இயேசு வருகிறார். ರಾಪ್ಚರ್, ಯೇಸು வருகிறார், ಯೇಸು வருகிறார் ಪ್ರಸಂಗ. ಈಗ ಲೇಟೆಸ್ಟ್ ಆಗಿ ಜನರು ಮಾಡುವಂತ ಪ್ರಸಂಗ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಮತ್ತೆ 24 25 ಅಧ್ಯಾಯத்தை மையமாக 24 25ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮುಖ್ಯವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಮತ್ತೆ எடுத்துக்கிட்டு ಅಧ್ಯಾಯ 24 25ನ್ನ அவங்க நிறைய இடங்கள்ல பெந்தெகோஸ்து சபையில அந்த பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ಆ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನೇ ಪೆಂತೆಕೋಸ್ತ ಸಭೆಯ ಒಳಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕರ್ತರು வருகிறார், கர்த்தர் வருகிறார், ಕರ್ತನು ಬರುತ್ತಾನೆ, ಕರ್ತನು ಬರುತ್ತಾನೆ, ಕರ್ತನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் வருகிறார், ಕರ್ತನು ಬರುತ್ತಾನೆ. நம்ம எப்பனாலும் ஆயத்தமா ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಸಿದ್ಧರಾಗಬೇಕು, ರೆಡಿ. ನಮ್ಮ ಪ್ರಸಂಗ ಏನಕ್ಕೆ ಕಾಣಪಡಬಹುದು, ನಮ್ಮ ಎಂದೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ಕಾಣಪಡಬಹುದು போயிடலாம். ಈ ಅನೋಕನು ಎತ್ತಲ್ಪಟ್ಟು ಕಾಣದೆ ಹೋದನೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ಯಾವತ್ತೂ ಕಾಣದೆ ಹೋಗಬಹುದು. ಅದರಿಂದ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರೋಣ. அடுத்தது 6வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಅದೊಂದೇ ಬರುವುದಾದ್ರೆ ನೀವು 6வது அதிகாரದಿಂದ 10வது அதிகாரம் வரைக்கும் நோவாவை பற்றி பார்க்கிறோம். 6ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 10ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ನೋಹನ ವಿಷಯ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நோவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ನೋಹನ ಜೀವಿತವನ್ನ ನಾವು ನೋಡುವಾಗ அவனுக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. ಅವನಿಗೂ ಕೂಡ ದೇವರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಒಂದು ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತಂತ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? அவனும் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று அடுத்த 9வது வசனம் சொல்கிறது. 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವನು ಕೂಡ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಇದ್ದನು, ನಡಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ. 12வது ವಚನத்தை பாருங்க. 12ನೇ ವಚನವನ್ನ ನೋಡಿರಿ. மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭೂನಿವಾಸಿಗಳೆಲ್ಲರೂ ತಮ್ಮ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் ಭೂನಿವಾಸಿಗಳು ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರಪ್ಪ. ஆண்டவர் எதுக்கு படைச்சாரு? ದೇವರು ಯಾಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು? நன்மைக்காக படைத்தார். ಒಳ್ಳೆಯದಕ್ಕೋಸ್ಕರ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. இவங்கெல்லாம் நல்லது என்று அவர் ஆண்டவர் கண்டார். ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಕಂಡರು. ஆனா இவங்க கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ಆದರೆ ಇವರು ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதாவது ஆதாமுக்கு 2 பிள்ளை. அப்புறம் காயினுடைய சந்ததி வருது. அதே போல திருப்பி ஆதாமுக்கு ஒரு சந்ததி ஆண்டவர் உருவாக்குறார், சேத்தினுடைய சந்ததி. அந்த சேத்தினுடைய சந்ததி வந்து தேவபுத்திரர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். அந்த சேத்தினுடைய சந்ததியும் காயினுடைய சந்ததி, அதாவது ராட்சத சந்ததி என்று சொல்லப்படுகிறது, இந்த சந்ததியும் ಸೇರುகிறது. ಇಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೇತನ ಸಂತತಿ, ಸೇತನ ಕೂಡ ಆದಾಮನ ಮಗನೇ ಆಗಿದ್ದನು. ಆತನ ಸಂತತಿ ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಸಂತತಿ ಆಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಾಯಿನನ ಸಂತತಿ ಅಂದರೆ ರಾಕ್ಷಸ ಸಂತತಿಯು 2 ಜನ ಇಲ್ಲಿ ಸೇರುವಂತಹ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. அங்க என்ன நடக்கிறது? ಏನು ಆಗ್ತಾ ಇದೆ? அவங்க வழியை அவங்க கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ಅವನ ಮಾರ್ಗವನ್ನು ಅವನು ಕೆಡಿಸಿಕೊಂಡೇ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಆಗ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 14வது வசனம், 6வது அதிகாரம் 14வது வசனம், நீ ஒப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ನೀನು ತುರಾಯಿ ಮರದಲ್ಲಿ ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು
ಮಕ್ಕೀಲ್ ಕುಸೆ ಅದರಲ್ಲಿ ಅದನ್ನ ನೀನು ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡಿಯಾಗಿ ಕಟ್ಟಿ ಅದರ ಒಳಗೂ ಹೊರಗೂ ರಾಳವನ್ನು ಹಚ್ಚು. ಅದು ಮಟ್ಟಮಲ್ಲ, ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, ನಾವು பெரிய ஒரு ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ண போறேன். ನಾನೊಂದು ದೊಡ್ಡ ಜಲಪ್ರಳಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ. நீன பண்ணணும் சுத்தமான மிருகங்கள்ல 2 ஜோடியும் அசுத்தமான மிருகங்கள்ல 1 ஜோடியும் உள்ள ஜாலியா உள்ள கொண்டு வந்து வைக்கணும். ಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಇದರಲ್ಲಿ ನೀನು 7 ಜೋಡಿಗಳನ್ನು ಮತ್ತು ಅಶುದ್ಧವಾಗಿರುವುದರಲ್ಲಿ 1 ಜೋಡಿಗಳನ್ನ ನೀನು ಆರಿಸಿ ಆ ಒಂದು ನಾವೆ ಒಳಗೆ ಸೇರಿಸಬೇಕು. உள்ள எல்லாரும் சேர்த்து நீ அப்படி சேர்த்து வச்ச பிறகு நான் வந்து பூமியில மழையை பண்ணுவேன். இது ಬೇರೆ ಮದಕ್ಕೂ ಏನು சொல்கிறார். ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಸೇರಿಸಿದ ಮೇಲೆ ನಾನು ಮಳೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ, ನೀನು ಒಳಗಡೆ ಎಲ್ಲ ಸೇರಿಸಬೇಕು. 7ನೇ ಅಧ್ಯಾಯ பாருங்க. 7ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡಿಬಿಡ್ರಿ. எல்லாம் நோவா தன் கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியில எல்லாவற்றிலும் அவன் உள்ளே போகுது. ದೇವರು ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟ ಹಾಗೆ, ದೇವರು ಆಜ್ಞೆ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ ಶುದ್ಧವಿರುವಂತದ್ದನ್ನು ಶುದ್ಧವಿಲ್ಲದಿರುವಂತದ್ದನ್ನು ದೇವರ ಆಜ್ಞೆಯ ಮೇರೆಗೆ ಎಲ್ಲವನ್ನ ನಾವೆ ಒಳಗೆ ಸೇರಿಸಿಬಿಟ್ಟನು. 7ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ பாருங்களேன். 7ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿರಿ. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததி உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ಆಗ ಯೆಹೋವನು ನೋಹನಿಗೆ, ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಾವೆಲ್ಲಿ ಸೇರಿರಿ, ಈಗಿನವರಲ್ಲಿ ನೀನೊಬ್ಬನೇ ನನ್ನ ಮುಂದೆ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆಯುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. பேழைக்குள் பிரவேசியுங்கள், ನಾವೇ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸು. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரிய ஆர்க்க கட்டணி, ನೀನು ದೊಡ್ಡ ನಾವೆಯನ್ನು ಕಟ್ಟು. ಅವರು ಕಟ್ಟ வேண்டிய இடத்துல கடலும் இல்லை, ನೀரும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ಅವರು ಕಟ್ಟುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರು ಇಲ್ಲ, ಮರ ಇಲ್ಲ, ನೀರು ಇಲ್ಲ, ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಕಡಲು ಕೂಡ ಇಲ್ಲ. அதுவரைக்கும் மழை கூட பெஞ்சதில்லை. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕೂಡ ಮಳೆ ಕೂಡ ಬರಲಿಲ್ಲ. மழையே பார்க்கல அவங்கலாம், ಮಳೆನೇ ನೋಡಲಿಲ್ಲ ಅವರು. ಆದರೂ அவன் கட்டுறான். ಆದರೂ ಕಟ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅವನು. ஏன்? ಯಾಕೆ? அதுதான் விசுவாசம். ಅದೇ ವಿಶ್ವಾಸ. நம்ம ஆம்புலன்ஸ் நிக்குது, ನಮ್ಮ ಆಂಬುಲೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದೆ, நீங்க உட்காருங்க, ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ತೀರಿ. உட்கார்ந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ ನೀವು? அமைதியா உள்ள பிரேக் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ಒಳಗಡೆ ಬ್ರೇಕ್ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತು? அதுல இன்ஜின் இருக்கு, தெரியுமா தெரியாதா? ಅದರಲ್ಲಿ ಇಂಜಿನ್ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ವಾ? விசுவாசம். ವಿಶ್ವಾಸ. நம்ம நம்புறோம், ನಂಬುತ್ತೇವೆ. பிரேக் இருக்குது, ಬ್ರೇಕ್ ಇದೆ, நல்ல டிரைவர், ಒಳ್ಳೆ ಡ್ರೈವರ್, நல்ல இன்ஜின், ಒಳ್ಳೆ ಇಂಜನ್ ಐತಿ, சரி பரவாயில்ல, ಸರಿ ಆಯ್ತು, ಚಲೋ. நம்பிக்கை. ಇದು ಒಂದು ನಂಬಿಕೆ. இந்த நம்பிக்கை வண்டியில ஏறுற வேகமா ಆ ஏறுற. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನಾವು ಗಾಡಿ ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತೇವೆ. அதே போல ಅದರಂತೆ நோவாவுக்கு ஒரு நம்பிக்கை. ನೋಹನಿಗೂ ಒಂದು ನಂಬಿಕೆ. யார் மேல? ಯಾರ ಮೇಲೆ? என்னன்னு பரவாயில்ல, கண்டிப்பா நான் ஒரு வீடு அவர் சொல்லிட்டாரு, நான் மாதிரி கட்டிடணும். ಅದರಿಂದ ದೇವರ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆ. ಅವರು ಹೇಳಿಬಿಟ್ಟ, ನಾನು ಕಟ್ಟಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬ. நான் எங்க தாத்தா ஏதோ சொன்னதை சொல்லிக்கிறாரு, அவர் சந்திச்சாரு, நானும் சந்திருக்கிறேன். ನಮ್ಮ ತಾತ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಅನೋಕ ಅದು ದೇವರ ಜೋಡಿ ಸಂಚರಿಸಿದ್ದಾನೆ, ನಾನು ಅದೇ ರೀತಿ ಸಂಚರಿಸ್ತೇನೆ, ದೇವರ ಮಾತು ಕೇಳುತ್ತೇನಪ್ಪ ನಾನು. அவர் சொன்னதுதான், ಅವರು ಹೇಳಿದ್ದೆ, கர்த்தர் என்னை நடத்துவார். ಕರ್ತನನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ. ஒரு வாரத்துக்கு முன்பாக எனக்கு நைட் தூக்கமே வரல. ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನಗೆ ನೈಟ್ ನಿದ್ರೆ ಬರಲಿಲ್ಲ. ஒரு 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ தேவைப்படும் இந்த மாச கடைசியில். ಈ ಒಂದು ತಿಂಗಳ ಅಂತ್ಯದೊಳಗೆ 2.5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಬೇಕಾಗಿದೆ. ஒரு ஆளு எனக்கு கொடுப்பேன் நீ ಪ್ರಾಮಿಸ್ பண்ணிட்டார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ನನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದ. திடீர்னு ஒரு கடிதம் இருந்தால் என்னால் கொடுக்க முடியாது. ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರು ಒಂದು ಪತ್ರ ಬರೆದರು, ನನಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் அவர் கொடுப்பான்னு சொன்னவனே நான் இன்னொருத்தருக்கு ಪ್ರಾಮಿಸ್ பண்ணிட்டேன். ಅವರು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಿಂದ ನಾನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟೆ. எனக்கு ஒரு விசுவாசம் வந்தாங்க, ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇತ್ತು. அந்த விசுவாசத்துல நான் இங்கே ஒரு இதை சொல்லிட்டேன். ಆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ಇವರಿಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ. ಹೇಳ್ಬಿಟ್ಟು அந்த கடிதம் வந்துச்சு, எனக்கு கொடுக்க முடியாத மேல கடிதம் வந்த உடனே எனக்கு இந்த கடிதத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ಆ ಒಂದು ಲೆಟರ್ ನಾನು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನನಗೆ ಒಂದು ಶಾಕ್ ಆಯ್ತು. என்ன செய்யணும் தெரியல, ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. உடனே நைட்ல 11 மணிக்கு முழங்கால ஜெபம் பண்ணேன். ತಕ್ಷಣ ನೈಟ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಮೊಣಕಾಲಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. 1 மணிக்கு தேவன் எழுப்பி விட்டார். 1 ಗಂಟೆಗೆ ದೇವರು ನನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ಬಿಟ್ಟರು. அவன்கிட்ட போனேன், ಓದೆನೋ ಅಲ್ಲಿ ದೇವರೇ ஏன் நான் இப்படி ஒரு மனிதனை நம்பி இப்படி ஆயிடுச்சு என்று பாடிட்டு ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬಿ ಹೀಗೆ ಆಗಿ ಹೋಯ್ತಲ್ಲ ಅಂತ வேதத்தை திறக்கிறேன். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟೆನು.
2 நாளாகும் 25 அதிகாரத்துல 16 வசனத்துல கர்த்தரை நோக்கி பேச ஆரம்பித்தார். ಅಲ್ಲಿ 2 நாளாகும் 2 ಸೆಕೆಂಡ್ ಕ್ರೋನಿಕಲ್ಸ್ 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನು சொல்ற ஆண்டவரே ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತದಲ್ಲಿ ಅಮಸ್ಯ ಎಂದು ರಾಜ ಇದ್ದಾನೆ. ಅಮಸ್ಯ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದಾನೆ. ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? 100 ತಾಲಂತು ಕೊಟ್ಟು ವಾಡகைக்கு ಅವನು ಬೋರ್ವೆಲ್ ಕೊಂಡು ಬರ. ಅವನು 100 ತಾಲಂತನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬಾಡಿಗೆಗೆ ಯುದ್ಧ ವೀರನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ತನ್ನ ಎದುರಿಗಳ ಏದೋಮ್ಯರಿಗೆ ಗುರಿಯಡಿಪದಕ್ಕಾಗಿ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ಏದೋಮ್ಯರು ತನ್ನ ವಿರೋಧಿಗಳನ್ನು ಸೋಲಿಸಲು ಅವರು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அப்போ அந்த ராஜா வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு போது ஆண்டவன் சொல்றாரு, ಆ ರಾಜ ಎಲ್ಲ ರೆಡಿ ಆಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, 100 தாளந்து கொடுத்து நீ அவனை ஏப்ப வாடகைக்காக அந்த கூலிப்படை திருப்பி அனுப்புன்னு சொல்றாரு. ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ 100 ತಾಲಂತು ಕೊಟ್ಟು ಹಾಕಿ ನೀವು ಕರ್ಕೊಂಡು ಬಂದೆ ಅವರನ್ನು ದೂರ ಓಡಿಸ್ಬಿಡು. வாங்கிட்டு இருக்கிறவன் சண்டை போடு. ನೀನ್ ಜೊತೆಲಿ ಇರುವಂತ ಜೊತೆ ಕರ್ಕೊಂಡು ಮಾಡು. வாங்கிட்டு இருக்கிறவன் ಯುದ್ಧಾನ ನೀನ್ ಮಾಡಲ್ಲ, நீ சண்டை போடு. ನೀನು ಯುದ್ಧ ಮಾಡು, அத பத்தி கவலைப்படாத, ಅದರ ಬಗ್ಗೆ ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. உடனே ಅಮಸ್ಯ ರಾಜ ಕೀழ்ಪಡಿರಾ. ಅಮಸ್ಯ ರಾಜನು ಆಗ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾನೆ? அவனுக்கு இருக்கிற ஜனங்கள் கொண்டு சண்டைகள் ஜெயிக்கிறான். ಆತನಲ್ಲಿ ಇರುವಂತವರನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಜಗಳ ಮಾಡ್ತಾನೆ, ಜಯಿಸ್ತಾನೆ. எனக்கு அந்த அதிகாரத்தை படிச்ச பிறகு அப்படியே ராத்திரியெல்லாம் அப்படி குதிக்கலாம் போல இருந்துச்சு. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನನಗೆ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಕುದಿಯುವಂತೆ ಆಯಿತು. பகலாம் தேவ பிரசன்னம் இருந்துச்சு. ಬೆಳಿಗ್ಗೆ ಎಲ್ಲ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. இந்த பணத்தை பற்றி அப்படியே மறந்துட்டேன் கம்ப்ளீட்டா. ಹಣದ ಬಗ್ಗೆ ಮರೆತು ಬಿಟ್ಟೆ ನಾನು. அந்த பணம் என்னன்னு கொஞ்சம் கூட இல்லை. ಆ ಹಣದ ವಿಷಯ ಒಂದು ಸ್ವಲ್ಪವೂ ಕೂಡ ಆ ಒಂದು ಚಿಂತನೆ ನನಗೆ ಇಲ್ಲ. ಪ್ರಿಯಮಾನವರೇ, ನಾನು ஒரு சாட்சியா சொல்றேன். ನಾನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೆಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. பெருமைக்காக சொல்றேன். ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಿತಿಗಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. வேத வசனங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும். ವೇದ ವಚನಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತವೆ. நீங்க தேவனோடு சஞ்சரிக்க ஆண்டவர் உங்களோடு கூட பேச that's joy. ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಜಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಿ. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಅದು ಬಲಪಡಿಸುತ್ತೆ. ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನ ನನಗೆ ಬಹಳ ಚಲೋ ಕುಡಿಸಿದಂತ ವಚನ. ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ ದೇವರು? ನೀವು ಒಳಗೆ ಹೋಗು. முதல்ல போனது யாரு? ನಾವು ಆರ್ಕುಳ. ಮೊದಲನೇ ಒಂದು ಯಾರು? ನೋವನ ಒಂದು ನಾಯಿ ಒಳಗೆ ನೋಡ್ರಿ ಯಾರು போனது முதல்ல? ಯಾರು முதல்ல போய் உள்ள போனது யாரு? ಮೊದಲು ಯಾರು ಒಳಗೆ ಹೋದ್ರು? யார் போனது முதல்ல? பாருங்கல்ல, நோவா ஆர்க்குள்ள யார் போனது யாரு? ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಾವೆಲ್ಲಿ ಸೇರಿರಿ. ಫ್ಯಾಮಿಲಿ நீங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು பன்னிரி எப்படி சொல்ல முடியும்? ಬನ್ನಿರಿ ಅಂತ ಹೇಗೆ ಹೇಳಬೇಕಾಗುತ್ತೆ? ಪ್ಲೂರಲ್, ಬಹುವಚನ. முதல்ல நாம உள்ள வந்த பிறகு தான் பன்னிரி சொல்ல முடியும். ನಾನು ಒಳಗಡೆ ಬಂದ ನಂತರವೇ ಬನ್ನಿರಿ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಮೊದಲಾದವರು ಯಾರು? முதல்ல போனது ಯಾರು? ದೇವರು. ಏನಪ್ಪಾ ಇದು? நோவா ஆர்க்குள்ள முதல்ல போனது யாரு? ನಾಯಿ ಒಳಗೆ ಮೊದಲಾದವರು ಯಾರು? பன்னிரின்னு ಹೇಳ್ತಾರೆ. அப்படிதான் எனக்கு தமிழ்ல பிரவேசின்னு போட்டுருக்குது. ಸೇರಿರಿ ಅಂತ. சரி ಹೋಗಿ ಅಂತ. ಹೋಗ್ರಿ ಅಂತ. ಅವ್ರು ಹೊರಗಿರ್ಬೋದು, ಒಳಗಡೆ ಇರ್ಬೋದು, ಬಟ್ ಹೋಗಿ ಸೇರ್ಕೊಳ್ಳ. ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? Come inside. 7 chapter 7 verse 1. Come inside. இல்லையா? நம்ம மூணு எழுதுங்க. தமிழ்ல பிரவேசிப்பு. Enter inside. Enter. ಓದೋದು ಫಸ್ಟ್ ವರ್ಸ್ ಓದು. Enter inside. Enter into. ಸರಿ. ಆனா நிறைய பைபிள்ல போட்டுருக்கு come inside. ಅನೇಕ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಒಳಗಡೆ ಬಾ ಅಂತ. உள்ள விட்டாரு. ದೇವರು ಒಳಗೆ ಹೋದರು, ಒಳಗೆ ಬಿಟ್ಟರು. ಆனா ಒಳ್ಳೆ ಕದವು ಮುಟ್ಟಿದ್ದು ಯಾರು? ಆದರೆ ಒಂದೇ ವಿಷಯ ಮಾತ್ರ ಬಹಳ ಸತ್ಯವಾದಂತದ್ದು. ಅದು ಯಾರು ಕದವನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದು? ದೇವರು. ஆண்டவர் தெரியும். அந்த நோவா பையன் வந்து என்ன பண்ணிடுவான்?
தண்ணி மேல போட்டோன்னே முதல்ல ஆளுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கதவு திறந்துட்டு வந்துட்டான்னா ಯಾನೆಗಳೆಲ್ಲ ಒಳಗೆ ಆದ್ರಿಂದ ಒಂದು ವೇಳೆ ನೀರು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೋಹ ಕಣವನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ರೆ ನೀರೆಲ್ಲ ಹೋಗ್ಬೋದು, ಬೇರೆ ಏನಾಗ್ಬೋದು. ಆದ್ರೆ ನೋಹನ ಬಗ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು, ಮೊದಲೇ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇತ್ತು. ದೇವರು ಬಹಳ ಉತ್ತಮವಾಗಿ ಮಾಡಿ ಅವರೇ ಬೀಗ ಹಾಕಿಬಿಟ್ರು. இந்த நோவாவுடைய பேரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ನೋಹನ ನಾವಿಯ ಕುರಿತಾಗಿ ವೇದ ವಾಕ್ಯವು ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತುಂಟಾ? பேதுரு நோவாவுடைய காரியத்தை குறித்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு பாருங்க. 1ನೇ ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡ್ರಿ. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் படிங்க. 2ನೇ ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ. நோவாவுடைய பேரை குறித்து என்ன போட்டு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1ನೇ ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ஆறாம் வசனமா? ரெண்டு பேர் 2ನೇ ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಕಡೆ ಪಂಕ್ತಿಗಳಿಂದ ನೋಹನ ದಿವಸದಲ್ಲಿ 5ನೇ ವಚನ 6ನೇ ವಚನ. சரி 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 5, 6 படிங்க படிங்க ದಯವಿಟ್ಟು. ಹೀಗೆ ಮಾತಾಡುವವರು ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ತಿಳಿದರೂ ಬೇಕೆಂದು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. ಅದೇನೆಂದರೆ ಪೂರ್ವದಲ್ಲಿದ್ದ ಭೂಮ್ಯಾಕಾಶಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನೀರಿನಿಂದ ಉಂಟಾಗಿ ನೀರಿನಿಂದ ಆಧಾರಗೊಂಡಿರುವಲ್ಲಿ ಆ ನೀರುಗಳಿಂದಲೇ ಆ ಕಾಲದಲ್ಲಿದ್ದ ಲೋಕವು ಜಲಪ್ರಳಯದಲ್ಲಿ ನಾಶವಾಯಿತು. ಆದರೆ ಈಗಿರುವ ಭೂಮ್ಯಾಕಾಶಗಳು ಅದೇ ವಾಕ್ಯದ ಬಲದಿಂದ ಬೆಂಕಿಯ ಮೂಲಕ ನಾಶವಾಗುವುದಕ್ಕೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿವೆ ಮತ್ತು ಭಕ್ತಿಹೀನರ ಶಿಕ್ಷಾಗ್ನಿಯೂ ನಾಶವು ಉಂಟಾಗುವ ದಿನಕ್ಕಾಗಿ ಆ ಬೆಂಕಿ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. அது ಮಾತ್ರವಲ್ಲ, நோவாவுடைய வேலை இயேசு கிறிஸ்துவுக்கு குறிப்பிடப்படுகிறது. ನೋಹನ ಆ ಒಂದು ನಾವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ அதாவது ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಜಲத்தின் மூலமாக ஞானஸ்நானம் எடுப்பது குறிப்பிடப்படுகிறது. ಜಲದ ವಿಷಯವಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ವಿಷಯವಾಗಿ படிக்க தம்பி 3:20 ಒಂದಾ ಅಂದರೆ ಪೂರ್ವಕಾಲದಲ್ಲಿ ನೋಹನು ನಾವೆಲ್ಪಡಿಸುತ್ತಿರಲು ದೇವರು ದೀರ್ಘಶಾಂತಿಯಿಂದ ಕಾಲಿದ್ದಾಗ ಆತನಿಗೆ ಅಗತ್ಯರಾಗಿದ್ದವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರು. 20 ಆ ನೀರಿಗೆ ಅನುರೂಪವಾದ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದ ಮೂಲಕ ಈಗ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ಅದು ಮೈಕೊಳೆಯನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವಂತದ್ದಲ್ಲ, ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಬೇಕೆಂದು ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ. 3ಆம் அதிகாரம் 21 வசனம். 1ನೇ ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನದೊಳಗ இது ஒரு ஞானஸ்நானத்துக்கு இந்த அனுபவம் ஒப்பிடப்படுகிறது. ಈ ಒಂದು ಅನುಭವವು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸುತ್ತಾ ಇದೆ. யோவான் 4ஆம் அதிகாரத்துல நிக்கோದೇಮனுடைய ಕಾರ್ಯಕ್ಕೆ சொல்லும்போது ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಿಕೋದೇಮನ ವಿಷಯವಾಗಿ ನೋಡುವಾಗ அங்கு இயேசு சொன்ன ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬನು ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಬೇಕು. அதே போல இந்த இடத்துல இது ஒரு நீரில் உள்ள ஒரு அனுபவம், நீரினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு ಅನುಭವம். ಇದು ನೀರಿನಿಂದ ಒಂದು ಅನುಭವ, ಇಲ್ಲಿ ನೀರಿನಿಂದ ಒಂದು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಅನುಭವ ಇಲ್ಲ. சரி, 40 நாள் ராத்திரி பகல் மழை பெய்யுது. 40 ದಿವಸ ಹಗಲು ರಾತ್ರಿ ಮಳೆ ಹೋಯ್ತಾ ಐತಿ. மழை நின்ன போதில்ல, ஆனா 150 நாள் தண்ணி மேலேயே நிக்குது. ಆದ್ರೆ ಮಳೆ ಅಲ್ಲಿ ನಿಂತ ನಂತರ ಕೂಡ 150 ದಿವಸ ಆ ಭೂಮಿ ಮೇಲೆ ನೀರಾಯ್ತಿ. ஏற்கனவே 1 வருடம் நோவா பேரைக்குள் பாதுகாக்கப்படுகின்றார். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 1 ವರ್ಷ ನೋಹ ಆ ಒಂದು ನಾವೆ ಒಳಗೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. என்ன ஆகுது? ಏನಾಗ್ತಾ ಇದೆ? அங்கு அவருடைய குடும்பம் 8 பேர் பாதுகாக்கப்படுகின்றார். ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 8 ಜನರು ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. சேம், காம், யாபேத், அவங்களுடைய மனைவிமார் 3 பேர். ಶೇಮ್, ಎಫೆತನು, ಅವರ ಹೆಂಡತಿ 3 ಮಕ್ಕಳು, நோவா மனைவி. ನೋಹ ಮತ್ತು ಆತನ ಹೆಂಡತಿ.
அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. ಅದು ಅಲ್ಲಿ ಆತನು ರಕ್ಷಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? ಅದರ ನಂತರ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? அவங்க பேரை வந்து நிக்குது. ನಾವೇ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. அங்க உடனடியாக அங்க நோவா போய் தேவனுக்கு பலி இடுகிறார். ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ನೋಹ ಹೋಗಿ ಅಲ್ಲಿಂದ ಮುಂದೆ ಅಲ್ಲಿಂದ ದೇವರಿಗೆ ಅವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுக்கு பலி இடும்போது தேவன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அது மட்டும் ದೇವರಿಗೆ ಬಲಿ ಇಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನ ಅಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசி பார்க்கும்போது அவர் தேவன் சுகந்த வாசனையை கர்த்தர் முகத்தால் போடப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನು ಸುವಾಸನೆಯನ್ನು ದೇವರು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು அது மட்டும் இல்ல 9வது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ಅಲ್ಲಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದನ್ನು ನಾವು 9வது அத்தியாயம் 7வது வசனம் பாருங்க. 9ನೇ ಅಧ್ಯಾಯ பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். ಅಲ್ಲಿ ಈಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನ ನೀವು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಹೆಚ್ಚಿರಿ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಬಹು ಸಂತಾನವಾಗಲಿ ಎಂದು ಹೇಳಿದರು. அது மட்டும் இல்ல உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானங்களை வைக்கின்றார். ಆದರೂ ಅಲ್ಲಿ ಉಡಂಬಡಿಕೆಗೆ ಅಲ್ಲಿ வானங்களை வைக்கிறார். ಅಲ್ಲಿ ಕಾಮನ ಬಿಲ್ಲನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. தொடர்ந்து ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நோவா வந்து படுத்திருக்கிறான். அந்த நேரத்துல அவன் திராட்சரசம் குடித்து படுத்திருக்கும் போது அவனுடைய ட்ரெஸ் விலகி இருக்குது. ಅಲ್ಲಿ ನೋಹ ಮಲಗಿದ್ದಾನೆ. ಅವನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕುಡಿದು ಮಲಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನ ಡ್ರೆಸ್ ಅದು ಏನಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ, ಜಾರಿಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದೆ. காம் வந்து என்ன பண்றான், அந்த காரியத்தை வந்து அவன் வந்து வெளியில வந்து தன்னுடைய சகோதரருக்கு யாபேத்துக்கும் சேமுக்கும் யாபேத்துக்கும் சொல்றான். ಶೇಮ್ ಮತ್ತು ಯೆಫೆತ್ಗೆ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಹಾಮನು. அதனால அவங்க வந்து அதை ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க. ಆಗ ಅವರು ಬಂದು ಅದನ್ನು ಮುಚ್ಚಿ ಬಿಡ್ತಾರೆ. ಬಂದು நோவா தன்னுடைய குமாரனாகிய காமை சபிக்கின்றான். ಆಗ ಅಲ್ಲಿ ನೋಹನು ಆ ಒಂದು ಹಾಮನನ್ನು ಶಪಿಸುತ್ತಾನೆ. இந்த நிகழ்ச்சியில நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ನಾವು ಏನನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು ಇದರಿಂದ? மற்றவருடைய குற்றங்களை நாம் மூட கற்றுக்கொள்ள வேண்டும். ಬೇರೆಯವರ ತಪ್ಪನ್ನು ನಾವು ಮುಚ್ಚುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இங்க காம் வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டான். ಇಲ್ಲಿ ಪಬ್ಲಿಸಿಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆತನು ಬೇರೆ ಕಡೆ ಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதனால தகப்பன் வந்து அவனை சபிக்கிறான். ಆದ್ರಿಂದ ತಂದೆ ಆತನನ್ನ ಶಪಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த சில அறிஞர்கள் சொல்றாங்க ஆப்பிரிக்கா தேசம் வந்து காமினுடைய சந்ததி. ஆப்பிரிக்கா ಅಲ್ಲಿ ಆಫ್ರಿಕಾ ದೇಶ ಬಂದು ಆ ಹಾಮನ ಸಂತತಿ ಎಂಬುದಾಗಿ. ஆப்பிரிக்கா ஃபுல்லா இந்த கற்பர்கள் அதெல்லாம் ಕಪ್ಪುಗಿರುವಂತಹ ಜನರ ಇದೆಲ್ಲ ಕೂಡ ಅವರು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟರಂತೆ. அதே போல யாபேத்துடைய சந்ததி வந்து வெள்ளக்காரர்கள். ಯಾಫೇತಿನ ಒಂದು ಸಂತತಿ ಬಂದು ಯುರೋಪ್ ಖಂಡ, ಯುರೋಪ್ ಎಂಬುದಾಗಿ ಅಮೆರಿಕ. சேமுடைய சந்ததி தான் நம்ம. ಶೇಮ್ ಸಂತತಿ ನಮ್ಮದು ಎಂಬುದಾಗಿ. ಕಪ್ಪು ಬ್ರೌನ್ ಕಲರ್, ಸ್ವಲ್ಪ ಕಪ್ಪು ಮತ್ತು ಸ್ವಲ್ಪ ಬಿಳಿ. ಆಸಿಯಾ, ಏಷ್ಯಾ ಖಂಡ. அதனால அவன் வந்து நோவா சபிச்சதுனால ஆப்பிரிக்கா கண்ட்ரி இன்னும் டெவலப் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. ನೋಹನು ಶಪಿಸಿದ್ದರಿಂದ ಆಫ್ರಿಕಾದವರು ಇನ್ನೂ ಡೆವಲಪ್ ಆಗದೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா அது உண்மை இல்லை. ಅದು ನಿಜ ಇಲ್ಲ. ஏன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது யாரா இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸ್ವೀಕರಿಸುವಾಗ ದೇವರು ಯಾರಿಗೂ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நோவா வாழ்க்கையில இருந்து நம்ம பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட், ஒரு மூத்தவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இரண்டாவது யாருடைய தவறையும் மற்றவங்க சொல்லக்கூடாது. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಏನಂತ ಹೇಳ್ತೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ದೋಹನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದರಲ್ಲಿ ಕಥೆ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ದೊಡ್ಡವರಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ದೊಡ್ಡದು ಮಾಡಿ ಅದನ್ನ ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ ಅಂತ. அப்புறம் 10வது அதிகாரத்தை நான் பார்க்கும்போது அங்க ஒரு சில காரியங்களை பார்க்க முடியும். 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. அவனுடைய நோவுடைய 3 பிள்ளைகளுடைய வம்சாவளிகள் கூறப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ 3 ಮಕ್ಕಳ ಒಂದು ವಂಶಾಭಿವೃದ್ಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಣ್ತೇವೆ. அந்த காமுடைய சந்நிதியிலே நிம்ரோத் என்று ஒருவன் பிறக்கின்றான். ಅಲ್ಲಿ ಆ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಮ್ರೋದನ ಎಂಬತಕ್ಕಂಥವನು ಒಬ್ಬನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த நிம்ரோத் வந்து ஒரு வேட்டைக்காரன், தேவனுக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்தார் என்று பார்க்கின்றோம். ಈ ನಿಮ್ರೋದನ ಒಬ್ಬ ಬೇಟೆಗಾರನು, ಅವನು ದೇವರಿಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவன் மூலமா தான் பாபிலோன் என்ற தேசம் வந்தது என்று எல்லாரும் சொல்றாங்க. ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಬಬಲೋನ್ ದೇಶ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அந்த 11வது அதிகாரத்தை பார்க்கும்போது அங்குதான் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எல்லாரும் காம் சேம் யாபேத் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? 4 வசனத்துல 11 வசனத்துல நாம் பூமியின் மீது சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் பண்ணுவோம் என்று வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார். 4 வசனம். ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ಏನಾಗ್ತಿದೆ ಅಂತಂದ್ರೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಭೂಮಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಡೆ ನಾವು ಚದುರಿ ಹೋಗಬಾರದು, ಒಂದೇ ಕಡೆ ಇರೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯ
ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனுபுத்திர கட்டிய நகரத்தை கோபுரத்தை பார்க்க கர்த்தர் இறங்கி வருகிறார். ಮನುಷ್ಯರು ಪುತ್ರರು ಕಟ್ಟಿರುವಂತ ಆ ಒಂದು ಗೋಪುರವನ್ನು ನೋಡಲು ಕರ್ತನು ಬರುತ್ತಾನೆ. எல்லாரும் ஒரே பாஷையாக இருக்கிறது. ಆಗ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ಭಾಷೆ ಇತ್ತು. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ದೇವರು ಅದನ್ನ ಸರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಭಾಷೆಯೆல்லாம் தாறுமாறாக ಮಾಡಿಬಿಡುகிறார். ಅವರ ಭಾಷೆಗಳನ್ನ ಬದಲು ಮಾಡಿಬಿಡುತ್ತಾನೆ, ತಾರುಮಾರು ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ. அங்க எல்லாரும் மாறி மாறி போறாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಬದಲಾಗಿ ಹೋಗಿಬಿಡ್ತಾರೆ. கடைசியாக இந்த 11 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கு நான் என்று வரும்பொழுது தேவன் அதை விரும்ப மாட்டாரை பார்க்கிறோம். ಈ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಸತ್ಯಾಂಶವನ್ನು ನೋಡುವಾಗ ನಾನತ್ವವು ಬಂದರೆ ದೇವರು ಅದನ್ನು ಸಹಿಸುವುದಿಲ್ಲ. அந்த ಭಾಷೆಯೆல்லாம் ஆண்டவர் தேவன் பண்ணிவிட்டார். ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಭಾಷೆಯೆಲ್ಲ ದೇವರು ಬದಲು ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. ஆனா அப்போஸ்தலர் பாருங்க, ಆದರೆ ಅಪೊಸ್ತಲರನ್ನ ನೋಡಿರಿ, இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிறகு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಹೋಗುವಂತ ನಂತರ அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. ಅಪೊಸ್ತಲರ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆகளை அவர் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாரும் ஒருத்தர் பாஷை ஒருத்தர் புரியுது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ಒಬ್ಬರ ಭಾಷೆ ಒಬ್ಬರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ, ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ. இங்க பாஷையை தேவன் பிரித்து விட்டு விட்டார். ಇಲ್ಲಿ ಭಾಷೆಗಳನ್ನು ದೇವರು ವಿಭಜನೆ ಮಾಡಿದನು. ஆனா அப்போஸ்தலர் பார்க்கும்போது பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் பாஷைகளை ஒன்று சேர்த்து விட்டார். ಆದರೆ ಪೆಂಟೆಕೋಸ್ತ್ ದಿವಸದಲ್ಲಿ ಭಾಷೆಗಳನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. பரிசுத்தாவியானவர் நம்ம மேல இறங்கும் போது அவர் பாஷையானது ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. ಆ ಭಾಷೆಯು ಆಶೀರ್ವಾದವಾಯಿತು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದು ಅವರ ಮೇಲೆ. ஆனா இந்த இடத்துல பாஷை வந்து சாபமாக மாறிவிட்டது. ಆದರೆ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಭಾಷೆಯು ಶಾಪವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. பிரியமான நாட்கள்ல ಈ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ, ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது ಆತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ சமாதான சந்தோஷம் உண்டு. ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ அது ನಮಗೆ 1000 பேர் 1000 பாஷை பேசினாலும் சரி, எல்லாரையும் தேவன் ஒன்று சேர்க்கின்றார். 1000 ಭಾಷೆಗಳನ್ನು 1000 ಮಂದಿ ಮಾತಾಡೋದು ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ಒಂದೇ ಭಾಷೆ ಮಾತಾಡ. இதுதான் பெந்தெகோஸ்தே அனுபவம். ಇದೇ ಪೆಂಟೆಕೋಸ್ತ್ ಅನುಭವ. இது இன்னைக்கு நம்ம 11 அதிகாரம் படிச்சிட்டோம். ಈ ದಿವಸ ನಾವು 11 ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿಬಿಟ್ಟೆವು. நான் வந்து ஏறக்குறைய 1.5 மணி நேரம் செலவு செஞ்சிருக்கேன்னு ಈ நினைக்கிறேன். ದಿವಸ 1.5 ಗಂಟೆ ನಾನು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೆ. இந்த 1.5 மணி நேரத்துல 11 அதிகாரத்துல முக்கியமானது மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ಈ நிறைய 11ನೇ காரியங்கள் ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದವುಗಳನ್ನ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದವುಗಳನ್ನು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ನಾನು ಈಗ ಹೇಳಿದೆ. எனக்கு மனசுல எதெல்லாம் தேவன் வெளிப்படுத்தினா அதை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ಯಾವುದನ್ನು ದೇವರು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಹೇಳಿಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. 9:30 வரும்போது அடுத்த 10 அதிகாரங்களை படித்து விட்டு வாருங்கள். ಆದ್ರಿಂದ ನೀವು 9:30ಗೆ ನಾಳೆ ಸೆಷನ್ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತಿದೆ. ಇಲ್ಲಿ ಅಷ್ಟು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 10 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಓದಿಕೊಂಡು ಬಂದಿರಿ. ಮುಂದುವರಿಸಿ 10 ಅಧ್ಯಾಯ. அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ಅದು ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತ. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஈசாக்குடைய வாழ்க்கை, மத்தியானದ ಮೇಲೆ ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கை. ಈಸಾಕ ಯಾಕೋಬನ ಜೀವಿತ. சரியா? ಸರಿಯಾ? ಜೋರು ಮುಗಿಸಿರೋಣ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಸರ್ವಶಕ್ತನಾದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟು. ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ನಡೆಸಿದ್ದಿ ಸ್ವಾಮಿ. ಬೆಳಿಗ್ಗೆ ಬೋಧಕರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ ಬೇಕಾದಂತ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಒಳಗೊಂಡು, ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಆಧಾರದ ಮೇಲೆ ನಮಗೆ 15 ವಿಷಯಗಳನ್ನ ನೀನು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಅವೆಲ್ಲವನ್ನ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದರಂತೆ ನಡೆಯುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ, ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ, ನಿನ್ನ ಸಂತೋಷ ನಮಗೆ ಬರ್ತದೆ ಅಂತ ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. ನಮಗೆ ಅದನ್ನು ನಡೀಲಿಕ್ಕಾಗುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನು, ಬಲವನ್ನು, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ನೀನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ ಲೋಕ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಘಟನೆಗಳು, ನೀನು ಆದಾಮನನ್ನು ಪ್ರೇಮ ಮಾಡಿದ್ದಿ, ಹನೋಕನ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಿದಿ. ಹನೋಕನು ಆದಾಮನು ಸಂಚರಿಸುವಾಗ ಅವರಲ್ಲಿದ್ದಂಥ ವ್ಯತ್ಯಾಸಗಳು, ನೋಹ ಆತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಂತಹ ಭಯಭಕ್ತಿ, ಆತನಿಗೆ ನೀನು ಮಾಡಿದಂತ ಮೇಲು, ಮತ್ತು ಸ್ವಾಮಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಭಾಷೆ ಭೇದ ಉಂಟಾಗಿ ಆ ಭಾಷೆ ಭೇದ ಉಂಟಾದಂಥವುಗಳನ್ನ ಪೆಂಟೆಕೋಸ್ಟ್ ದಿವಸದಲ್ಲಿ ನೀನು ಒಂದು ಮಾಡಿದ್ದಿ. ಎಷ್ಟೊಂದು ಸ್ವಾರಸ್ಯಕರವಾದ ವಿಷಯಗಳನ್ನ ನೀನು ನಿನ್ನ ಆತ್ಮನ ಮೂಲಕ ಈ ದಿವಸ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಇದನ್ನು ನಾವು ಕೇಳುವವರು ಮಾತ್ರವೇ ಆಗಿರದೆ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿಸಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಮಕ್ಕಳಾಗುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಈ ದಿವಸವೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ಹಾಗೆಯೇ ಮುಂದಿನ ದಿವಸ ನಡೆಸು. ನಾಳಿನ ದಿವಸ ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಇಸಾಕನ ವಿಷಯದಲ್ಲೂ ಧ್ಯಾನ ಮಾಡುವ. ನಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸು, ಉಲ್ಲಾಸಪಡಿಸು. ಕೇಳುವಂತ ಕಿವಿಗಳನ್ನು ನೆಟ್ಟಗೆ, ಹೃದಯ ಎಲ್ಲವನ್ನ ನೀನು ಸ್ವಚ್ಛಗೊಳಿಸು. ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇವೆ ತಂದೆ. ಆಮೆನ್.